வணக்கம். ஒரு 10 நிமிடங்கள் தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக டிலே ஆகிவிட்டது. மன்னிக்கவும். ரைட். இப்ப நாங்கள் லாஸ்ட் வீக் எதுல விட்டனாங்கன்னு யாராவது சொல்லிடுமா? நாங்க லாஸ்ட் வீக் குளோரியா வர இல்லைன்னு இல்ல சார், சாரி சார், அன்னைக்கு ஒர்க் எனக்கு அட்டெண்ட் பண்ணலாம் இல்ல இல்ல அதுல பிரச்சனை இல்ல. நீங்கள் ரெக்கார்டிங்க பார்த்தா சரிதானே. ஆனா நான் கேட்கிறேன், நாங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச படிச்ச நாங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நாங்கள் விட்ட இடம் வந்து நாணய மாற்று வீதமும் சென்மை நிலுவை சீராக்கமும் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட். நாங்கள் எதுக்கு மேலோட்டமாக இந்த மிதக்கு நாணய மாற்று வீதத்தை பார்த்து கொண்டு போவோம், டீப்பா இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த ரெக்கார்டிங் வந்தோடனே நீங்கள் அந்த ரெக்கார்டிங்ல பார்க்கலாம். எனக்கு சரியா தெரியவில்லை. சரி, இப்ப நாங்கள் நாணய மாற்று வீதம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அது வந்து எங்களுக்கு சிம்பிள் திங். $1 வந்து 203 ரூபாண்டா அதுதான். அதுக்கு பிறகு வந்து அந்த நாணய மாற்று வீதம் 2 விதமா இருக்கும் என்று பார்த்தோம். ஒன்று நிலையான நாணய மாற்று வீதம், மற்றது மிதக்கும் நாணய மாற்று வீதம். பிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம், ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். அப்ப ஆரம்ப காலத்தில இருந்து செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு முக்கியமாக பிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் எல்லா நாடுகளிலும் இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொண்டா $1 வந்து 200 ரூபாய்னா 200 ரூபாய்லாம் இருக்கு. அப்ப அன்அபிஷியலா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதுதான் நடக்குது. $1 203 ரூபாய்னா 203 ரூபாய்லாம் நிக்குது. பெரிய பிளெக்சிபிலிட்டி இல்லை. அப்ப அதுல இருந்த நன்மை தீமைகளும் நன்மைன்னு பார்க்க தீமைகள் அதிகமாக இருந்தபடியாக அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ன்றது மாறி ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வந்தது. கிட்டத்தட்ட ஏர்லி 70s தான் அதுகள் எல்லா நாடுகள்லயும் அறிமுகப்பட்டு கொண்டு போனது. அப்போ இப்ப உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொண்டா, இலங்கை வந்து 1977 ஆண்டுக்கு முதல் பிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா இருந்தது. கடைசியா பிக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா இருக்கும் பொழுது $1 வந்து 4 ரூபாவா இருக்கு. அப்ப வந்து அது பிக்ஸ் பண்ணினா பிக்ஸ் பண்ணதுதான். அப்ப வருஷ கணக்காகும். சில நேரங்கள்ல ஒரு வருஷத்துக்கு இருக்காக 2 வருஷத்துக்கு அது எப்பவோ மாத்துவினம். அது ரீவேல்யூவேஷன் ஆகியும் இருக்கலாம், அதாவது டிவேல்யூவேஷன் ஆகியும் இருக்கலாம், இல்லாட்டா ரீவேல்யூவேஷன் ஆகியும் இருக்கலாம். அப்ப அது வந்து அப்படி இருக்கும் பொழுது இலங்கையில வந்து 1977 ஆண்டு மிதக்கு நாணய மாற்று வீதமாக மாறுகின்றது. அப்படி மிதக்கு நாணய மாற்று வீதமா மாறுவதற்கு முதலே வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல அது வந்து நடந்துட்டுது. வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல வந்து அது வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டா மாறிவிட்டது. அப்ப அதை பார்த்து பார்த்து நாங்கள் மாத்தினோம். அப்ப அந்த மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்றால் என்னன்னு சொன்னா, இப்ப முதல் நாள் இல்லாட்டா முதல் ஒர்க்கிங் டேல அந்த மார்க்கெட்ல வந்து $1 கேள்வி நிரம்பல், டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சுக்கொண்டு அந்த அடுத்த நாளுக்குரிய அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து டிசைட் பண்ணப்படும். உதாரணமாக சொல்லுவோம், இப்ப இன்றைக்கு சனிக்கிழமை, நேற்று வந்து $1 எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டுமே போட்டு அது இன்னைக்கு $1 எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இப்ப நீங்க முந்தி கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மத்திய வங்கி வந்து ஒவ்வொரு நாளும் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும் அண்டையான் ரேட்டுகளை. இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த போர்டு बोर्ड करने में और मैं तेरी कलीमा पे नहीं विजिट राइट राइट थैंक्स. இப்ப சிபிஎஸ்எல் வந்து அனௌன்ஸ் பண்ணது கொள்வனவு விலை, ரைட், பர்ச்சேசிங் பிரைஸ். இதுல வந்து சொல்றது செல்லிங் பிரைஸ், இல்ல விற்கும் விலை.
ஒன்றையில் நிற்பவர்கள் தெரியாட்டா சொல்லுங்க, கிளியர் இல்லாட்டா சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்ப நாங்க சொல்றோம் நேற்று வந்து 29ஆம் தேதி 10ஆம் மாதம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கொள்வனவு விலை வந்து 203 ரூபா 10%, விற்பனை விலை வந்து 203 ரூபா 60% இருக்குன்னு சொல்றேன். அப்ப இப்படித்தான் 77ஆம் ஆண்டுல இருந்து இலங்கையில இருந்தது. அதாவது இது கொள்வனவு விலைன்னா பேங்க் பர்ச்சேஸ் பண்ற ரேட், கமர்ஷியல் பேங்க்ஸ் ஓ சென்ட்ரல் பேங்கோ யாரும் பர்ச்சேஸ் பண்ற ரேட். இப்ப நான் ஒரு கிளையண்டா இருக்கிறேன், கஸ்டமரா இருக்கிறேன், என்னட்ட $100 இருக்கின்றது. இப்ப நான் வந்து விற்க போறேன்னு சொன்னால், இப்ப சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணிட்டு 203 ரூபா பட்சத்துக்கு இந்த $100 23,000 ரூபாய்க்கு நான் எடுப்பேன். 23,100 ரூபாய்க்கு எடுப்பேன் சொல்லுது. என்ன 100 × 203 10 தானே. அதே மாதிரி என்னட்ட டாலர் எனக்கு $100 வேணும்னு சொன்னா நான் சென்ட்ரல் பேங்க்கு போனா 203 ரூபா 60% சென்ட்ரல் பேங்க் என்னட்ட தரும். அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, சென்ட்ரல் பேங்க் இஸ் த லாஸ்ட் ரிசார்ட். அப்ப இருக்கிற மிச்ச கமர்ஷியல் பேங்க் எல்லாம் இதுக்கு இடையில ரேட்டை டிசைட் பண்ணணும். உதாரணத்துக்கு எக்ஸாண்ட் பேங்க் சொன்னா அதை டிசைட் பண்ணி 203 ரூபா 20%, இந்த 203 ரூபா 50%. அப்ப நான் என்ன செய்வேன், எனக்கு தேவையான டாலரை வேண்ட போய்கள் எக்ஸாண்ட் பேங்க் கிட்ட போகணும், 203 ரூபா 50%க்கு வேண்டுது. எனக்கு அது சீப்பா இருக்கும், சென்ட்ரல் பேங்க் 203 ரூபா 60% பார்க்க. ஆனா இது சொல்ல வையண்ட பேங்க்ல எடுத்துக்கொண்டா வை சொல்லுது நான் 203 ரூபாய்க்கு தான் உன்னிட்ட வேண்டுவேன், 203 ரூபா 70%க்கு தான் நான் விற்பேன் என்று சொல்லுது. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இது சரி வரும் என்று? ஏன்னு சொன்னா இங்க சென்ட்ரல் பேங்க் சொல்றது உங்க டாலர்ல நான் 203 ரூபா 10%க்கு வேண்டுவேன். அப்ப ஒரு கமர்ஷியல் பேங்க் சொல்ல இல்லாது 203 ரூபாய்க்கு நான் உன்னிட்ட வேண்டுவேன் என்று சொன்னா, நான் விற்க போயிருக்க பேங்க் வேண்டது, நான் விற்க போறேன், நான் விற்க போயிருக்க நான் பெஸ்ட் ரேட்டுக்கு தான் போவேன். அப்ப 203 ரூபாய்க்கு இந்த வைஜெண்ட் பேங்க் சொல்லுதுன்னா நான் போக மாட்டேன். சென்ட்ரல் பேங்க் சொல்லுது 203 ரூபா 10 ரூபாய்க்கு 10%க்கு வேண்டுறேன், நானே முன்னிட்டு வருவேன். அப்ப ஒரு பேங்குமே இந்த ரேட்டுக்குள்ள நிற்காது. அதே மாதிரிதான் நான் வேண்ட போறனால 203 ரூபா 70%க்கு இந்த வை பேங்க் சொன்ன இதுக்கு போக மாட்டேன். ஏன்னா சென்ட்ரல் பேங்க் 203 ரூபா 60%க்கு வேண்டேன், நானே 10% கூட கொடுத்து வேண்டும். அவ எந்த ஒரு வங்கியும் டீல் பண்றா இந்த ரேஞ்சுக்குள்ளதான் டீல் பண்ணி கொண்டிருக்கும். இது வந்து 77ஆம் ஆண்டுல இருந்து 2000ஆம் ஆண்டு மட்டும் இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப இதை சொல்றது ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுகளை மேனேஜ் ஃப்ளோட்டிங் என்று சொல்லுவோம். இது நாங்கள் சொல்லுவோம் முகாமைப்படுத்தப்பட்ட ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மிதக்கும் நாணய மாற்று வீதம், மேனேஜ் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஒரு பாராமீட்டர், ஒரு பார்டரோட சென்ட்ரல் பேங்க் ஒவ்வொரு நாளும் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கும். அது வந்து அண்டைய ரேட்டை பொறுத்து. இப்ப இந்த மண்டே 1ஆம் தேதி வந்து சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ற ரேட் வந்து வெள்ளிக்கிழமை இந்த டாலருக்கு இந்த கேள்வி நிரம்பலை கொண்டு ஒரு ரேட்டை சொல்லும். அது வந்து ஒரே அடியா டீவியேட் பண்றதாக இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்லைட் டிஃபரன்ஸா இருக்கும். உதாரணமா டிமாண்ட் கூடவா இருந்தா 203 ரூபாய் 15% போடும், 3 ரூபா 70% போடும். இப்படித்தான் அந்த ரேட் வந்து கொண்டிருக்கும். அப்ப இதை மேனேஜ் ஃப்ளோட்ன்றது சென்ட்ரல் பேங்க் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறபடியா இதை நாங்கள் மேனேஜ் ஃப்ளோட் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனா ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொன்னா அது வந்து 2000 ஆண்டுக்கு பிறகு இலங்கையில இருக்கிறது. ஃப்ரீ ஃப்ளோட் என்று சொன்னா இந்த கொள்வனவு விலை விற்பனை விலைன்றது சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ் பண்ணாது. இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சென்ட்ரல் பேங்க் ஒவ்வொரு நாளும் அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்காது வாங்கும் விலை விற்கும் விலை என்று. அப்ப இது இப்ப வந்து கேள்வி நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பேங்க் நாங்களே தீர்மானிக்க வேண்டிய விலையைத்தான் சொல்றது ஃப்ரீ ஃப்ளோட் என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம். ஃப்ரீ ஃப்ளோட் என்னும் பொழுது அது வந்து அந்தந்த வங்கிகள் தாங்களே அதை டிசைட் பண்ணி கொள்ளுவினோம். அப்ப அந்தந்த வங்கிகள் நாங்கள் சொல்றது வந்து அந்த மார்க்கெட். இப்ப இலங்கை எடுத்துக்கொண்டா இலங்கையில ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஒன்று இருக்குது லோக்கலா, அதுல எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் ஆக்டிவ் ஆயிருப்பினும் அப்ப எல்லாரும் சேர்ந்து
டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் சொல்லுவேன் எக்ஸண்ட வங்கி ஒரு ரேட்டை டிசைட் பண்ணி விற்குதுன்னா நான் அதோட போட்டி போடுற மாதிரி ஒரு சின்ன ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நான் ஒரு ரேட்டை போடுவேன். அப்ப இந்த ரெண்டையும் பார்த்துட்டு மூன்றாவது வங்கி இன்னொரு ரேட்டை போடுவேன். அப்ப அந்த குறிப்பிட்ட ரேட்ல இப்ப நான் எந்த வங்கி வந்து பெரிய ப்ராஃபிட் இல்லையானோன்னு நான் அதை ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அப்படித்தான் இப்ப நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இப்ப கிட்டடியில நடந்த பிரச்சனைகள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிரச்சனைகளால இப்ப உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கி அனௌன்ஸ் பண்ணி இருக்குது ஏதோ ஒரு வகையில இந்த ரேட்டுக்குள்ள கமர்ஷியல் பேங்கை மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்கு. 23 ரூபா அப்படி ரேட்டை மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்கிறபடியா அப்ப எங்களால அதுவும் வந்து பேருக்கும் இதற்கும் நாணய மாற்று வீதம் என்று சொன்னதுக்கு என்ன, அதையும் நாங்கள் வந்து ஒரு பிக்ஸ் ரேட்டா தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டி இருக்கின்றது. அப்ப அது நாங்க சொல்றது மிதக்கும் நாணய மாற்று வீதத்தின் நன்மைகள். அப்ப அது வந்து நாங்கள் அன்றைக்கு பார்த்த நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தா வெளிநாட்டு நாணயத்துடன் ஒப்பிடும் பொழுது நாணயத்தின் பெறுமதி மிகையாகவோ அல்லது குறைவாகவோ இருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டு போகும். இந்த முறை நாணய மாற்று வீதத்தின் உண்மை பெறுமதியை சுட்டி நிற்கும். இது ஒரு தன்னியக்க பொறிமுறையை பெறுவதால் நாட்டின் சென்மதி நிலுவைக்கு சாதகமாக அமையும். அப்ப சென்மதி நிலுவை என்ற நாங்கள் இனி பார்ப்போம். அதுக்கும் இது சாதகமாக இருக்கும் என்றது இப்போதைக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம். அரசாங்கத்தினதோ இல்லாட்டா மத்திய வங்கியினதோ தலையீடுகள் இருக்காது. மிதக்கு நாணய மாற்று வீதத்தின் பாதக தன்மைகளை நாங்க பார்ப்போமாக இருந்தால், நாணய மாற்று வீதம் மிதக்க விடப்படும் போது நாணய கொள்கை மற்றும் இதர கொள்கைகளின் முக்கியமான ஒழுக்கம் அற்று போகின்றது. ஒவ்வொரு நாளும் ரேட் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஒரு மோட்டர் பாலிசியை டிசைட் பண்றதோ இல்லாட்டா ஒரு இறக்குமதியாளன் ஒரு ஏற்றுமதியாளன் கூட ஒரு பிரைஸை டிசைட் பண்ணி கொள்ள இல்லாம இருக்கும். அப்ப அதுக்காக தான் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படியான ஹெஜிங் சிஸ்டங்களுக்கு போறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஒரு இடத்துல வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் நிற்காது, ஓடிக்கொண்டிருக்கும் என்ற காரணத்தால. அப்ப இறக்குமதியாளர்களோ அல்லது ஏற்றுமதியாளர்களோ வினைத்திறனான முடிவுகளை எடுக்க முடியாதவர்களாக உள்ளனர். அப்ப பணத்தின் பெறுமதி மதிப்பிழக்கப்படும் அல்லது மதிப்பேற்றப்படும். இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் பணத்தின் பெறுமதி மதிப்பிறக்கப்படும். என்னன்னா இலங்கைக்கு ஒவ்வொரு நாளும் டாலருக்கு கேள்வி கூட நிரம்பல் குறையண்டபடியா உள்நாட்டு பெறுமதி பணத்தின் பெறுமதி மதிப்பிறக்கப்படும். வேறொரு நாட்டை எடுத்துக்கொண்டா அங்க வந்து கேள்வி குறைவா இருந்து நிரம்பல் கூடுதலா இருக்குமா இருந்தா டாலருக்கு அது மதிப்பேற்றப்படும். அப்ப நான் இது முகாமைப்படுத்தப்பட்ட நாணய மாற்று வீதம்னா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொன்னான். அப்ப அதே மாதிரி தான் நாங்கள் பார்க்கறது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் வந்து அது ஓப்பனா இருக்கு. அப்ப மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதம் என்று சொன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் மெய் அந்நிய செலாவணி இன்ஃபிளேஷனை அட்ஜஸ்ட் பண்றதுதான் மெய் அந்நிய செலாவணி மாற்று வீதமாக இருக்கும். அப்ப பேரளவு வினைத்திறன் அந்நிய செலாவணி மாற்று வீதம் நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்றால் இது பிரதான இருபக்க அந்நிய செலாவணி வீதங்களின் ஒரு நிறைவூட்டப்பட்ட சராசரி வீதமாகும். இருபக்க அந்நிய செலாவணி வீதங்கள் என்றது ரெண்டு கரன்சியையும் நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு வினைத்திறன் மிக்க அந்நிய செலாவணி கூடையில் அந்த நாடுகளுடனான வியாபாரத்தின் நிறைக்கேற்ற அளவுடன் முக்கியத்தின் அளவுடன் இந்த நிறைவூட்டல் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த NEER என்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆனது இலங்கையில் 5 நாட்டு செலாவணிகள் அடங்கிய கூடையில் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப இங்க ஒரு பாஸ்கெட் ஆஃப் கரன்சியை வச்சுக்கொண்டுதான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்த மூவ்மெண்ட்ஸ் டிசைட் பண்ணப்படும். அப்ப இலங்கையில வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதுல டிசைட் பண்ணப்படுது என்று சொன்னா ஐக்கிய அமெரிக்க டாலர், ஸ்டெர்லிங் பவுண்ட், ஜப்பானிய யென், யூரோ நாணயம் மற்றும் இந்திய ரூபாய். அப்ப இதை வச்சுக்கொண்டுதான் செய்யணும். அப்ப மெய் வினைத்திறன் அந்நிய செலாவணி வீதம் ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னென்னு நாங்க கால்குலேட் பண்றது சொன்னா இந்த NEER உள்நாட்டு பணவீக்கத்தால பெருக்கி போட்டு வெளிநாட்டு பணவீக்க வீதத்தால பிரிச்சு விட எங்களுக்கு மெய் இது வரும். அது நீங்கள் சும்மா மேலோட்டமா நீங்கள் பார்த்து வச்சா காணும். இதுகள் பெருசா உங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு ஒழிய அப்ப இது முக்கியம். இதை பார்ப்போம். நாணய மாற்று வீதமும் சென்மதி நிலுவை சீராக்கவும். அப்ப பாருங்க, நாணய மாற்று வீதத்தில் ஏற்படும் மாற்றமானது சென்மதி நிலுவையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு காலத்துக்கு இது நடக்கும் என்பது நிச்சயமற்றதாகும். உதாரணத்துக்கு US டாலரின் பெறுமதி உயர்வடையும் போது USA-யின் பொருட்கள் சேவைகளின் விலையானது சர்வதேச சந்தையில் உயர்ந்து காணப்படும். உதாரணமா இப்ப இலங்கையில US டாலர் விலை வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து
கூடிக்கொண்டு போக, அதாவது 203 ரூபாய் 205 ரூபாய் என்று போய்கொண்டிருக்க, உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே நிறைய நாடுகள்ல இருந்து நாங்கள் இறக்குமதி செய்யும் பொழுது எல்லா நாடுகளுமே US$ தான் தங்களோட இன்வாய்ஸை போடுவினோம். அப்ப அப்படி போடும் பொழுது நாங்கள் US$ பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது, உதாரணத்துக்கு ஒரு பொருளை $1000 நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம்டா, அந்த இம்போர்ட் பண்ற எக்ஸ்போர்ட்டர், அந்த எக்ஸ்போர்ட்டர்கிட்ட பக்கத்துல விலையில மாற்றம் இருக்காது, $1000 இருக்கும். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எங்களோட நாட்டுல குறைவடைஞ்சு கொண்டு போகும் பொழுது அந்த பொருளின் விலை உள்நாட்டுல அதிகமாக காணப்படும், அதிகரித்து காணப்படும். இதனால் USA-யின் ஏற்றுமதியாளர்கள் தமது ஏற்றுமதிகளை சந்தைப்படுத்த கஷ்டப்படுவார்கள். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், அங்க விலையில மாற்றம் இல்லாட்டாலும் அந்த ஏற்றுமதியாளனுக்கு அந்த பொருட்களுக்கு சந்தைப்படுத்த இல்லாம இருக்க வேண்டாம். இங்க ஜனம் விலை கூடிட்டு அது வேண்டாம விட்டுருவீங்க, கேள்வியை ஏற்படுத்தாம விட பாப்பிட்டு. அப்ப இது அங்கத்தைய நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா. அதே சமயம் USA மக்களுக்கு வெளிநாட்டு சந்தையில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் பொழுது அதன் விலைகள் குறைவாக இருக்கும். அப்ப அந்த $ல எங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் மாதிரி இந்த நாட்டில இருந்து அந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்கிறார்கள் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு அந்த பொருளின் விலை குறைவா இருக்கும். என்ன சொன்னா $ன்ற பெறுமதி இலங்கையில டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகும் பொழுது, இப்ப நாங்கள் சொல்லுவோம் 10,000 ரூபாய் ஒரு பொருளை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம் சொன்னா, ஆரம்பத்துல அந்த 10,000 ரூபாய் $500 இருந்தது, டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போக $490 $480 குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப அங்க இறக்குமதி செய்யற அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு அந்த பொருட்கள் மலிவாக காணப்படும். இதனால் ஒரு உறுதியான $, சென்மதி நிலவையில் பாதிப்பை எதிர்மறையாக ஏற்படுத்தும். அப்ப இப்படியான நேரத்துல ஒரு எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தும். இது விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் தன்மையில் அடங்கியுள்ளது. அப்ப நீங்கள் படிச்சிருக்காட்டா இல்லாட்டா உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டா சொல்லுங்க, அது வேற செக்ஷன். இது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. நான் உங்களுக்கு படிப்பிச்சேன். விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு பொருளை நாங்கள் இறக்குமதி செய்யறதா ஏற்றுமதி செய்யறதா என்றது தங்கி இருக்கின்றது. அப்ப இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் அடிப்படையான பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாடு கரன்சி டிப்ரிஷியேட் ஆனாலும் நன்மை அடையும். இதை உங்களுக்கு இதண்டாட்டா நீங்கள் அடுத்த கிளாஸ்ல இதை லிசன் பண்ணிட்டு யாராவது கேளுங்க, நான் அதை சொல்றேன். அது இன்னொரு சாப்டர், அதுக்கு ஒரு 15 நிமிஷம் செல்லும் அதை நான் விளங்கப்படுத்த. ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை நான் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன், அதனால நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்றேன். அப்ப அந்நிய செலாவணி பெறுமதி இறக்கமும் மீள் பெறுமதியாக்கவும் என்று சொன்னா, ஒன்றில் நாங்கள் அந்த பெறுமதியை இறக்கி கொண்டு போறோம். இப்ப இந்த கிராஃபை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு சொன்னா ஒரு நிலையான அந்நிய செலாவணி மாற்று வீதம் இருக்கிற ஒரு நாட்டுல பெறுமதி இறக்கம்ன்றது இப்படித்தான் இருக்கு. ஒரு காலம் இப்ப கீழே இயர்ஸ் இருக்கும். இது முதல்ல ஒரு 5 வருஷம் மட்டும் வைப்போமே, இவ்வளவு ஒரு 5 வருஷம் மட்டும் கொண்டா 5 வருஷமும் இதே ரேட்ல இருந்தது. 5 வருஷத்துக்கு பிறகு திடீரென்று ஒரு குறிப்பிட்ட ரேட்டால இறங்கி அப்படியே போகும். அப்ப இங்க கரன்சி லோக்கல் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகி இருக்குன்னு அர்த்தம். இது நிலையான நாணய மாற்று வீதத்துக்கு கீழே. அப்ப இப்ப பாருங்க, இந்த பெறுமதி இறக்கத்தின் விளைவுகளால் இறக்குமதி செலவுகளை கூடுதலாகவும் இதனால் இறக்குமதிகளை குறைவான போட்டியுடையதாகவும், அதாவது உள்ளூர் உற்பத்திகளுடன் ஒப்பிடும் பொழுது இதனால் உள்ளூர் கொள்வனவாளர்களை உள்ளூரில் உற்பத்தியாக்கப்படும் பிரதியீட்டு பொருட்களை நுகர்வு செய்வதற்கு ஊக்குவிப்பதாக அமையும். அப்ப இப்படியே விலையேறி கொண்டு போகுமாக இருந்தால் நாங்கள் உள்ளூர்ல பிரதியீடு, இப்ப அதான் எல்லாரும் கதைக்கணும், பிரதியீடு இம்போர்ட் சப்ஸ்டியூஷனை பற்றி எல்லாரும் கதைக்கணும். அப்ப இப்படியான ஒரு பிரச்சனை இங்க ஏற்படும். அப்ப மீள் மதிப்பீடு என்பது ஒரு நாட்டின் நாணயத்தின் பெறுமதியை ஏனைய நாட்டு நாணயங்களின் பெறுமதியுடன் கூட்டுவதாகவும் அமைகின்றது. இதன் முக்கிய நோக்கமானது ஒரு நாட்டின் சென்மதி நிலுவையில் ஏற்படும் மிகையை அல்லது மேலதிக தொகையை அல்லது ஏற்கனவே சேர்ந்துள்ள மேலதிக தொகையை அகற்றுவதற்கு உதவி செய்வதாகும். அப்ப வெளிநாட்டு அந்நிய செலாவணியின் மீள் மதிப்பீடு என்பது இறக்குமதிகளை மலிவாகவும் ஏற்றுமதிகளை செலவு கூடியதாகவும் ஏற்படுத்தி இதனால் மேலதிக இறக்குமதிகளை ஊக்குவித்து ஏற்றுமதிகளின் அளவை குறைக்கவும் முயற்சிக்கும்.
பாருங்க மீள் மதிப்பீடுன்றது எப்படி போகுதுன்னா ஒரு இதே 5 வருஷ காலம் என்று எடுத்துக்கொள்ளுவோம். இந்த 5 வருஷ காலத்துக்கு ஒரே மாதிரியாக இருந்து திடீரென்று உள்நாட்டு பெறுமதி கூடிக்குது. உள்நாட்டு பெறுமதி கூடிட்டுன்னா உதாரணத்துக்கு 203 ரூபாயா இருந்த டாலர் வந்து 190 ரூபாயா போயிட்டுது. அதை எங்களுக்கு இப்ப கற்பனை செய்து பார்க்கவும் இல்லாம இருக்கின்றது. வெளிநாட்டு செலாவணி பெறுமதி ஏற்றமும் மற்றும் பெறுமதி குறைப்பும். அப்போ ஒரு நாட்டின் நாணயமானது ஏனைய நாட்டின் நாணயங்களுடன் ஒப்பிடும் பொழுது மிதக்கும் நாணய மாற்று வீதத்தில் அதிகரித்து செல்லுமாயின் அது பெறுமதி ஏற்றம் எனப்படும். மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்றால் அந்த கிராஃப் இப்படி இருக்காது. கிராஃப் இப்படி இருக்காது. அது வந்து இப்படி இதுல இருக்கும், இப்படி 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 குறைஞ்சு 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 உங்களுக்கு தெரியும் தானே, இப்படி 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 போய் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூமெண்ட்டை காட்டும். அதை நாங்கள் கிழமைக்கு ஒருக்காவோ மாதத்துக்கு ஒருக்காவோ எப்படி அந்த கிராஃபை பார்த்தாலும் அது வந்து இப்படி பிளட்டா இருக்கா. இதனால் உள்நாட்டில் இறக்குமதி பொருட்களின் விலை குறைந்ததாகவும் ஏற்றுமதி பொருட்களின் விலை வெளிநாடுகளில் அதிகமாகவும் காணப்படும். இதனால் இறக்குமதி பொருட்களை ஊக்குவித்தும் ஏற்றுமதி பொருட்களை ஊக்கம் குறைய செய்வதன் மூலம் தமது மிகை அல்லது இதுவரை திரண்டிருந்த சென்மதி நிலுவை மிகையை அகற்ற முடியும். இந்த பெறுமதி ஏற்றத்தின் வெற்றியானது ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் தன்மையிலேயே தங்கியுள்ளது. பாருங்க, பிறகும் அதுதான் வருது, விலைசார் கேள்வி நிகழ்ச்சியின் தன்மையிலேயே தங்கியுள்ளது. பெறுமதி இறக்கம் என்பது ஒரு நாட்டின் நாணயத்தை தனது வெளிநாட்டு நாணய பெறுமதியுடன் பெறுமதி குறைப்பை செய்வதாகும். இந்த பெறுமதி இறக்கத்தின் மூலம் ஒரு நாட்டின் அந்நிய செலாவணி பெறுமதியானது இறக்குமதிகளை கூடுதலாக செலவிடுவதற்கும் இதன் மூலம் இறக்குமதி பொருட்களை குறைப்பதற்கும் ஏற்றுமதி பொருட்களை மலிவாக்கி அதன் மூலம் ஏற்றுமதிகளை ஊக்குவிக்கவும் முடியும். இதனால் பாதகமான சென்மதி நிலுவையை ஒரு நாட்டில் இல்லாமல் செய்ய முடியும். அப்ப பெறுமதி இயக்கம் பெறுமதி குறைவு கூட ஒரு நாட்டின் சென்மதி நிலுவையை பேலன்ஸ் பண்ணவும் கரன்சி ஸ்டெபிலைசேஷனுக்காகவும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப இப்ப ஏதாவது இன்றைக்கு படிச்சதுல விளங்காமல் இருக்குதா, இல்லாட்டா நான் எனக்கே விளங்குது நான் கொஞ்சம் வேகமாக போறேன்னு ஏதாவது பிரச்சனையா இருக்குன்றதா ஆன்லைன்ல? இல்ல சார், ஓகே, விளங்குது. அப்ப நாங்கள் இப்ப இதை முடிச்சு கொண்டு நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் போவோம். அது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்டாக இருக்கட்டும். அப்ப இதுதான் நாங்க படிக்க போற கடைசி செக்ஷனும். அப்ப இதுக்கு பிறகு நாங்கள் பாஸ் பேப்பரை தான் நாங்க பார்க்க போகின்றோம். அதே இப்ப சென்மதி நிலுவை என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நீங்கள் ஏ லெவல்ல படிச்சாக்களும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் சென்மதி நிலுவை என்றால் என்னன்னு. சென்மதி நிலுவை என்பது ஒரு கணக்கு. அந்த கணக்குல வந்து நாங்கள் வெளிநாட்டுகளுடன் ஒரு நாடு வந்து வெளிநாடுகளுடன் செய்து கொள்ளுகின்ற எல்லா கொடுக்கல் வாங்கலுடைய நடவடிக்கையிலும் அதில் பதியப்படும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அப்ப முக்கியமாக நாங்கள் அதை பார்க்கறது வந்து ஒரு வருஷத்தை தான் நாங்கள் பார்ப்போம். அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு உரிய இதை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த வருஷ கடைசியில வந்து இந்த சென்மதி நிலுவை அக்கௌண்ட் வந்து 0வாக இருக்க வேண்டும். அதாவது அது வந்து நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு மைனஸ் ஆக வந்தாலோ பிளஸ் ஆக வந்தாலோ அது கடைசியில நாங்கள் அதை 0 ஆக்கணும். அப்ப அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் பார்க்காட்டாலும் இந்த சென்மதி நிலுவைன்னா என்ன, அந்த சென்மதி நிலுவையில இருக்கின்ற கணக்குகள் என்னன்றதை நாங்கள் மேலோட்டமா பார்த்து கொண்டா எங்களுக்கு எக்ஸாமுக்கு வர கேள்விகளுக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம் என்று நாங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப சென்மதி நிலுவை என்பது ஒரு நாட்டின் வியாபாரம் மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கல்களை ஏனைய நாடுகளுடன் மேற்கொள்வது தொடர்பான கூற்றாகும். இது ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை கொண்டிருக்கும். அது ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அது ஒரு வருடமாகத்தான் கருதப்படும். நிதி கொடுக்கல் வாங்கல் என்பது பொருட்கள் சேவைகளது பரிமாற்றம், வருமானம், மாற்றங்கள், முதலீடுகள் மற்றும் கடன்களது பரிமாற்றம் என்பதை உள்ளடக்கும். நிதி கொடுக்கல் வாங்கல் என்பது பொருட்கள் சேவைகளது பரிமாற்றம்,
வருமானம், மாற்றங்கள், முதலீடு. பாருங்க, திரும்ப பாருங்க, நிதி கொடுக்கல் வாங்கல் என்பது பொருட்கள் சேவைகளது பரிமாற்றம், வருமானம், மாற்றங்கள், முதலீடுகள். இந்த 4ஐ நீங்கள் மார்க் பண்ணி கொள்ளணும். மற்றும் கடன்களது பரிமாற்றம் என்பதனை உள்ளடக்கும். இந்த கணக்கு 2 பிரதான பகுதிகளை உள்ளடக்கியது. அதுல முதலாவது நாங்கள் சொல்றது நடைமுறை கணக்கு அல்லது கரண்ட் அக்கவுண்ட் என்று சொல்லுவோம். 2வது மூலதன கணக்கு. மூலதன கணக்கு என்பது கேபிட்டல் அக்கவுண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம். அப்ப இந்த மூலதன கணக்கிலும் பார்க்க நாங்கள் நடைமுறை கணக்கைத்தான் கூடுதலாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கூடுதலாக பார்க்க வேண்டிய விடயத்துல நாங்கள் நடைமுறை கணக்கு என்பது என்ன, இல்லாட்டா இந்த சப்டிவிஷன் என்னன்றதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். அப்ப நடைமுறை கணக்கு என்று நாங்கள் பார்க்க இந்த கணக்கு பொருட்கள், சேவைகள், வர்த்தகத்தை, முதலீட்டு வருமானம் மற்றும் நடைமுறை மாற்றங்கள் என்பவற்றை உள்ளடக்குகிறது. பொருட்கள், சேவைகள், வர்த்தகம், முதலீட்டு வருமானம் மற்றும் நடைமுறை மாற்றங்கள் என்பவற்றை உள்ளடக்குகின்றது. இதற்கிணங்க நடைமுறை கணக்கு 4 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று என்னன்னு சொன்னா ட்ரேட் அக்கவுண்ட், வர்த்தக கணக்கு என்று சொல்லுவோம். 2வது சேவைகள் கணக்கு என்று சொல்லுவோம். 3வது வருமான கணக்கு என்று சொல்லுவோம். 4வது நடைமுறை மாற்றங்கள் கணக்கு என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப முதலாவது வர்த்தக கணக்குண்டா என்னன்னு பாருங்க. வர்த்தக கணக்கு பார்க்கக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களின் சேர்க்கையை காட்டுகிறது. பார்க்கக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களின் சேர்க்கை என்னும் பொழுது விசிபிள் கட்புலனாகும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பொருட்களின் சேர்க்கையை தான் வர்த்தக கணக்கு காட்டுகின்றது. ட்ரேட் அக்கவுண்ட் நாங்கள் சொல்லுவோம். அப்ப பார்க்கக்கூடிய இறக்குமதி என்பது வெளிநாட்டு பொருட்களை உள்ளூர் மக்கள் நுகர்வதையும், பார்க்கக்கூடிய ஏற்றுமதி என்பது உள்ளூர் பொருட்களை வெளிநாட்டவர்கள் நுகர்வது என்பதாக அமைகின்றது. இந்த பார்க்கக்கூடிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வர்த்தக நிலுவை என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அதைத்தான் நாங்கள் சொல்றது ட்ரேட் பேலன்ஸ் என்று. இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் ட்ரேட் டெபிசிட் என்று நாங்கள் சொல்லுவோம் வேண்டாம். வர்த்தக பாத நிலுவை தான் கூடுதலாக காணப்படும். அப்ப இவ்வளவு காலமும் கடந்த 10 வருஷத்தை எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட $10 பில்லியன் இருந்தது. 9 பில்லியன் 8 பில்லியனாக குறைஞ்சு இப்போ போன வருடம் எல்லாம் அது கிட்டத்தட்ட $6-7 பில்லியன் இருந்தது. இந்த வருடம் திரும்ப எதிர்பார்க்கணும் அந்த டெபிசிட் மட்டும் $10 பில்லியன் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கணும். அப்ப இந்த வர்த்தக கணக்கு என்பது விவசாயம், கைத்தொழில் மற்றும் அரசாங்க துறையையும் ஏற்றுமதி கட்டமைப்பிலும் நுகர்வு இடைப்பட்ட மூலதன பொருட்களை இறக்குமதி கட்டமைப்பிலும் கொண்டுள்ளது. அப்ப இந்த வர்த்தக நிலுவை மிகையாகவோ அல்லது பற்றாக்குறையாகவோ அமையலாம். இது இந்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களின் விலைகள்ல தங்கி இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த வர்த்தக நிலுவை மிகையாகவும் வரலாம், பற்றாக்குறையாகவும் வரலாம். இப்ப நான் கதைச்சது இலங்கைக்கு பற்றாக்குறையா இருக்கு. இது இந்த இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களின் விலைகள்லையும் தங்கி இருக்கின்றது. அப்ப நாங்கள் எவ்வளவு அமௌண்ட், அதாவது குவான்டிட்டியை நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம்ன்றதுல இல்ல, பிரைஸ் சேஞ்சாலையும் இது கூடி குறையலாம். அப்ப இது பின்வரும் காரணி எல்லாம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளை கொண்டுள்ளது. போக்குவரத்து துறை தொடர்பான இது சேவை கணக்கு, இது சேவைகள் கணக்கு. சேவைகள் கணக்கு என்பது வர்த்தக கணக்கை விட்டு மற்ற எல்லா சம்பந்தமான சேவைகளையும் உள்ளடக்கின்றது. அந்த சேவைக்குள்ள வாரது போக்குவரத்து துறை, சுற்றுலாத்துறை, தொலைத்தொடர்புகள் துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, கட்டட நிர்மாணத்துறை, காப்புறுதித்துறை, வியாபார துறைகள். அப்ப இது தொடர்பான ஏதாவது சேவைகள் தொடர்பாக வார எல்லா கொடுப்பனவுகள் இல்லாட்டா அதே மாதிரி பெறுவனவுகள் எல்லாம் இதுக்குள்ள வரும். அப்ப பாருங்க, இந்த அட்டவணை டேபிள் மாதிரி ஒன்றை போட்டு நாங்கள் பார்க்கிறோம். இதுல இடையில உள்ள சேவைகள் கணக்கில் உள்ளடக்கும் விடயங்கள் என்னவாக இருக்கும் என்ற உங்களுக்கு பார்க்க லேசாக விளங்கும். அப்ப பாருங்க, இது வெளிநாடுகளுடனான காரணி சேவைகள் கொடுக்கல் வாங்கல்களையும் உள்ளடக்குகின்றது. வெளிநாடுகளுடனான காரணி சேவைகள் கொடுக்கல் வாங்கல்களையும் உள்ளடக்குது. அப்ப காரணி சேவைகள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். எக்ஸ்பேட்ரியேட்ஸ் பேமெண்ட்ஸ்கள், இன்கம்கள் அதுகளையும் உள்ளடக்குகின்றது.
அது மட்டுமில்லை, இது வட்டி, லாபம் மற்றும் பங்கு லாபங்களையும் உள்ளடக்கிய முதலீட்டு வருமானத்தையும் உள்ளடக்குகிறது. வருமான வரவு மற்றும் செலவுகளுக்கு இடையான மீதி வருமான கணக்கு மீதி என்று அழைக்கப்படுகின்றது. இது நேர்கணியமாகவோ அல்லது எதிர்கணியமாகவோ அமையலாம். பாருங்க, இதுல நாங்கள் 3வது வருமான கணக்கைத்தான் இதுல போடுறோம். இதுல இந்த ஹெடிங்க நாங்கள் போடாத படியா, இதுல நாங்கள் வருமான கணக்குன்ற ஒரு ஹெடிங்க போட்டுக்கொள்ளுவோம். அப்ப இந்த வருமான கணக்கு மீதியானது தேறிய வெளிநாட்டு காரணி வருமானம் என தேசிய வருமான கணக்குகளில் காட்டப்படுகின்றது. அப்ப அடுத்தது நடைமுறை மாற்றல்கள் கணக்கு. அப்ப நடைமுறை மாற்றல்கள் கணக்குன்றா என்னன்னு சொன்னா, இது பண பரிமாற்றத்தையும் உள்ளடக்குகின்றது. அத்துடன் பொருட்கள் அல்லது சேவைகள் நாட்டிற்குள் வருவதற்கும் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கும் ஒரு பக்க கொடுப்பனவு மற்றும் பெறுபனவுகளாக உள்ளது. இது பண பரிமாற்றங்களையும் உள்ளடக்குகின்றது. அத்துடன் பொருட்கள் அல்லது சேவைகள் நாட்டிற்கு வருவதற்கும் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கும் ஒரு பக்க கொடுப்பனவு மற்றும் பெறுபனவாகவும் உள்ளது. நடைமுறை மாற்றங்கள் தனியார் மற்றும் அரசாங்க மாற்றங்களை உள்ளடக்கி உள்ளது. உதாரணமாக தனியார் மாற்றங்கள் என்று சொன்னா வெளிநாட்டு வேலையாட்களின் பண கொடுப்பனவுகள். உத்தியோகபூர்வ மாற்றங்கள் என்றால் வெளிநாட்டு திட்டத்திற்கில்லாத மானியங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல்களின் தேடிய நடைமுறை கணக்கு நடைமுறை மாற்ற கணக்கு வீதி என்று சொல்லப்படுகின்றது. அப்போ உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா, இப்ப வெளிநாட்டுல வேலை செய்கிறார்கள் மூலமாக வார பண கொடுப்பனவுகள், அதே மாதிரி இலங்கையில இருந்து வேலை செய்து போட்டு வெளிநாட்டுக்கு போறாக்கள்கிட்ட அவர்கள் கொண்டு போற சம்பள கணக்குகள் அதுகளெல்லாம் இதுக்குள்ள வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டு திட்டம் அல்லாத மானியங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல, அது ஒரு ப்ராஜெக்டுக்கு வர காசு இல்லாம ஒரு பொதுவா வர மானியங்கள் ஒபிஷியலா வந்து போயிட்டு அதுவும் இந்த டிரான்ஸ்பர் அக்கௌண்ட்டுக்குள்ள வரும். அது நாங்கள் சொல்றது டிரான்ஸ்பர் அக்கௌண்ட் நாங்கள் சொல்றோம். நடைமுறை மாற்றல்கள் கணக்கு. அப்ப பாருங்க, இப்ப நடைமுறை கணக்கு மீதி என்பது வியாபார கணக்கு மீதி, சேவைகள் கணக்கு மீதி, வருமான கணக்கு மீதி, நடைமுறை மாற்றங்கள் கணக்கு மீதி என்று 4 மீதிகளாக அமைந்து காணப்படும். அப்ப இந்த 4 மீதிகளோட கூட்டுத்தொகை தான் நடைமுறை கணக்கு மீதி என்று எங்களுக்கு காட்டப்படும். அப்ப மூலதன மற்றும் நிதி கணக்குகள் என்று சொன்னா, மூலதன கணக்கில் மூலதன மாற்றல்கள் உள்ளடக்கம். அரசாங்க மூலதன மாற்றல்கள் மற்றும் தனியார் மூலதன மாற்றல்கள் என உள்ளடங்குகின்றன. அப்ப மூலதன கணக்கு என்று சொல்வது கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் உள்ளடங்கும். இது பிரைவேட் செக்டர் மற்றது கவர்மெண்ட் என்று 2ஆக அமைந்து காணப்படும். உதாரணமாக வெளிநாட்டு அரசாங்கங்களின் திட்ட உதவிகள், ப்ராஜெக்ட், அதாவது எய்ட் என்று சொல்லுவோம், ப்ராஜெக்ட் எய்டு, அதெல்லாம் இதுக்குள்ளாலதான் வரும். தனியார் மாற்றல்கள் வெளிநாட்டு ஊழியர் பண அனுப்புதல்களை குறித்து நிற்கின்றது. அது தனியார் மாற்றல்கள் இதுக்குள்ள வராது, அதை நீங்கள் வெட்டியிருங்க. அது இந்த மாற்றல்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளதான் வரும், இதுக்குள்ள வராது. அப்ப நிதி கணக்குகள், இந்த கணக்கு முதலீடுகளையும் அரசாங்கத்தின் மற்றும் தனியார் நிறுவனங்களின் குறுங்கால மற்றும் நீண்டகால கடன்களை குறித்து நிற்கின்றது. இலங்கை நிதி கணக்குகள் பின்வருவனவற்றை உள்ளடக்கி உள்ளது. அப்ப மூலதன மற்றும் நிதி கணக்கு நாங்க மூலதன கணக்கை பார்த்துட்டோம். நிதி கணக்குக்குள்ள வர்றது நேரடி முதலீடுகள், தனியார் மயப்படுத்தல் செயற்பாடுகள், முதலீட்டு விடயங்கள், அரசாங்கத்தின் நீண்டகால குறுங்கால கடன்கள், தனியாரின் நீண்டகால குறுங்கால கடன்கள். தனியாரின் நீண்டகால குறுங்கால கடன்கள் என்பது இப்ப உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய வங்கிகள் எல்லாம் இலங்கையில நேரடியாக வெளிநாட்டில இருந்து கடன் வாங்குகின்றன. அப்ப அப்படியான உதாரணத்துக்கு இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு வங்கி $50 மில்லியன் வெளிநாட்டு ஒரு நிறுவனத்திட்ட இருந்து கடனா வாங்கி இருந்தது. அப்ப அப்படியான கடன்கள் நீண்டகால கடனாயும் இருக்கலாம், குறுங்கால கடன்களாகவும் இருக்கலாம். அப்ப அவை அந்த கேட்டகரிக்குள்ள வருகின்றது. வர்த்தக வங்கிகளின் சொத்துக்கள், வர்த்தக வங்கிகளின் பொறுப்புகள், வெளிநாட்டில் இருக்கிற சொத்துக்கள் பொறுப்புகள், இல்லாட்டா அதன் மூலமாக வர டிரான்ஸ்ஃபர்ஸ், அந்த முதலீடு வித்து வர காசு, இல்லாட்டா முதலீடுக்காக கொண்டு போகும் காசு, அதே மாதிரி கொடுக்க வேண்டிய காசுகள் இருக்கு. கடனாக கொடுக்க வேண்டிய, வர்த்தக வங்கிகள் கொடுக்க வேண்டிய வேண்டின கடனை திருப்பி கொடுக்க வேண்டி இருக்கும் தானே.
இந்த முதலீடு மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கு இடையிலான வேறுபாடு மூலதன நிதி கணக்கு வேறுபாடு என அழைக்கப்படுகின்றது. அப்ப சென்மதி நிலுவை பாதகத்தன்மை. அப்ப சில நாடுகளுக்கு இது எல்லாத்தையும் வச்சு கூட்டி, அப்ப நாங்கள் சிம்பிளா சொல்லுவோம், நடைமுறை கணக்குக்குள்ள 4 கணக்கு இருக்கின்றது, அந்த 4ஐயும் கூட்டி வர பேலன்ஸ் வந்து நடைமுறை கணக்காக இருக்கும். மூலதன கணக்குக்குள்ள 2 கணக்கு இருக்கு, அந்த 2 கணக்கு வேற வேற சப் டிவிஷன்ஸ் இருக்குல்ல, ஆனா அந்த 2 கணக்கையும் கூட்டி வர வந்து மூலதன கணக்காக இருக்கு. இப்ப நடைமுறை கணக்கையும் மூலதன கணக்கையும் நெட் பண்ணி விட வாரது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ். அப்ப அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பேலன்ஸ் வந்து மைனஸ் ஆயும் இருக்கலாம், பிளஸ் ஆயும் இருக்கலாம். அப்ப இந்த நிலையானது சென்மை நிலுவை மீதி 0க்கும் குறைவாக இருக்கும் போது ஏற்படுகின்றது. பாதகத்தன்மை என்பது மைனஸ்ல இருக்கு. அதன் அர்த்தம் யாதெனில் அந்த நாட்டினுடைய வருமானத்திலும் பார்க்க கொடுப்பனவுகள் அதிகம் என்பது ஆகும். அப்ப நடைமுறை கணக்கு பாதகத்தன்மை என்பது இலங்கை மாதிரி தனது உலக பொருளாதாரத்துக்கு சரியாக பணம் கொடுக்கவில்லை என்பதாகும். இங்கே வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையான சுற்றோட்டத்தில் தேறிய வெளிப்பாற்றல் கூடுதலான வருமானத்திலும் பார்க்க உள்ளது என்பதுதான் அர்த்தம். அப்ப தேறிய வெளிப்பாற்றல் கூட நாங்கள் கொடுத்ததிலும் பார்க்க எங்களுக்கு கிடைச்ச குறைன்றதுதான் பாதகத்தன்மை. அப்ப இப்படியான நடைமுறை கணக்கின் பாதகத்தன்மை இருக்கின்ற போது இது மூலதன கணக்கினூடாக நிதியிடப்பட வேண்டும். அப்ப பொதுவாக பாருங்க, நடைமுறை கணக்குல பாதகத்தன்மை இருக்குமாக இருந்தால் அது மூலதன கணக்கினூடாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் 0 வேண்டும். இந்த மூலதன கணக்கானது மூலதன உட்பாய்ச்சல் மற்றும் மூலதன வெளிப்பாய்ச்சல்களின் தேறிய பெறுமதியை பதிவு செய்கின்றது. இது வெளிநாட்டிலிருந்து பெறப்படுகின்ற நேரடி மூலதனம் மற்றும் துறைசார் மூலதனங்களையும் உள்ளடக்கும். வெளிநாட்டிலிருந்து பெறப்படுகின்ற நேரடி மூலதனங்கள் மற்றும் துறைசார் மூலதனங்களையும் உள்ளடக்கும். அதான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப நடைமுறை கணக்கின்ற பாதகத்தன்மையின் பிரதான காரணிகள் யாவை என்று பார்ப்போமாக இருந்தால், வருமான நெகிழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதாக இருக்குமாயின் அந்த நாட்டின் இறக்குமதிகளுக்கு நுகர்வோரின் செலவு பலமாக இருக்கும். அப்ப இது நாங்க இந்த நேரத்துல இறக்குமதிகள் கூடுதலாக இருக்கும். இப்ப வருமான நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியதா இருக்குமெண்டா ஒருத்தருடைய வருமானம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே இறக்குமதிகள் கூடுதலாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும் பொழுது இறக்குமதிகள் குறைவாக இருக்கும். உற்பத்தி துறையின் இயலளவு நீண்ட காலத்தில் வீழ்ச்சி அடையும் போது, ப்ரொடக்ஷன் செக்டர்ல அந்த கெப்பாசிட்டி வந்து நீண்ட காலத்துல வீழ்ச்சி அடையும் போது பாதகத்தன்மை அதிகமா இருக்கும். என்னென்னா அவையில் கூடுதலான இறக்குமதியை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்ப வியாபார நிறுவனமானது உலக பொருட்களின் விலைகளிலும் வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்களில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாறக்கூடியதாக இருக்கும் பொழுது, சில நுகர்வு பொருட்களின் ஒப்பீட்டுத்தன்மையை இழக்கும் பொழுது, ஒப்பீட்டுத்தன்மையை இழக்கும் பொழுது இப்படியான நேரங்கள்ல எல்லாம் கூடுதலான இறக்குமதிகள் ஏற்படும். இல்லாட்ட இறக்குமதி கொடுப்பனவர்கள் கூடுதலாக இருக்கும். அப்ப ஒரு நாட்டின் வியாபார நிலுவையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ கொள்கைகள் உள்ளன. சில கேள்வியின் அதிகரிப்பால் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்தும். சில நாடுகள் வந்து கேள்வியில அதிகரிப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இறக்குமதிகளை குறைக்க பார்ப்பினோம், இல்லாட்ட ஏற்றுமதிகளை கூட்ட பார்ப்பினோம். வேறு சில பொருட்களின் நிரம்பலில் போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதாகவும் இது அமையும். அப்ப பொருட்களுக்கு இடையில போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதனூடா, உதாரணத்துக்கு உள்ளூர்ல உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் வந்து கூடுதலான போட்டித்தன்மையோடு இருக்கும் பொழுது நாங்கள் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கின்ற பொருட்களை நாங்கள் புறக்கணிக்க வலிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். இப்ப இந்த பால்மா பிரச்சனைகள் எல்லாம் இப்ப எல்லாம் வந்து இந்த பால்மா பிரச்சனை சால்வ் ஆகின ஒரு நிலையிலையும் இன்னும் மில்க் பவுடர்ன்றது மார்க்கெட்டுக்கு ஒழுங்காக வரவில்லை. அப்ப இந்த 2-3 மாத காலப்பகுதியில மக்கள் எல்லாரும் வந்து ஃப்ரெஷ் மில்க்குக்கும் அந்த பெஸ்டரைஸ் பண்ணப்பட்ட மில்க்குகளுக்கும் தான் வாங்கி குடிச்சு கொண்டிருந்தவையல், இல்லாட்டா டீக்கெல்லாம் அதை போட்டு கொண்டிருந்தவையல். இப்ப இந்த கேப்புக்கு பிறகு பழையபடி பால்மா வரும் பொழுது நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், 100க்கு 100% சனம் திருப்பி பால்மாவுக்கு போக மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட விதத்தினர் தான் திரும்பி போயிடும். என்னன்னா அந்த ஏற்கனவே வந்து
இப்ப 3 மாத காலமா இந்த ஃப்ரெஷ் மில்க்ல பழகின ஆட்கள் வந்து இனியும் பால்மாவுக்கு போறதா, அங்க போய் பழையபடி சிக்கல் வந்தா நாங்கள் இங்க வரோம்னு அவையில் இதுக்கே ஸ்டிக் ஆயிடுவீங்க. அப்ப இப்படியான எத்தனையோ பேருன்ற டேஸ்டுகள் இல்லாட்ட எத்தனையோ பேருன்ற ரஷனாலிட்டி பகுத்தறிவு தன்மைகள் வந்து இப்ப அந்த இறக்குமதி பொருட்கள் மீதான கேள்வியை குறைக்க செய்யும். அப்ப இங்க நிரம்பல் மீதான போட்டித்தன்மை என்பது அதுதான். இறக்குமதி பதிலீடான லோக்கல் ப்ராடக்ட்ஸோட இறக்குமதி பொருட்களும் போட்டித்தன்மையின் காரணமாக இறக்குமதிகள் குறைவடைய சாத்தியம் உள்ளது. அந்த சென்மதி நிலுவையின் சாதகம். அப்ப இந்த நிலையானது சென்மதி நிலுவையில் மீதம் இருக்கும் கூடுதலாக அமையும் போது, சென்மதி நிலையின் சாதகம் என்பது சென்மதி நிலுவையில மீதி வந்து கூடுதலாக அமையும் போது ஏற்படுகின்றது. அதாவது ஒரு நாட்டுக்கு தான் பெறும் பணத்திலும் பார்க்க கொடுப்பனவு குறைவாக இருக்கும்போது ஏற்படுகின்றது. அப்ப உலகின் சில நாடுகளான சீனா, ஜெர்மனி, நோர்வே, சிங்கப்பூர், குவைத் ஆகிய நாடுகள் விருத்தியடைந்த ஏற்றுமதிகளுடன் தமது வர்த்தக மற்றும் நடைமுறை கணக்கு நிலுவைகளை நேர்கணியத்தில் வைத்திருக்கின்றன. இதற்கு பல காரணங்கள் அமைகின்றன. அப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சீனா எமர்ஜிங் ஒரு எக்கனமி மாதிரி இப்ப நம்பர் 1க்கு கிட்ட வந்துட்டது. அப்ப அவர்கள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா விதமான பொருட்களையும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உற்பத்தி செய்யாவிட்டாலும் ஏனைய நாடுகள நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் அங்க வச்சிருக்கப்படுகின்றது. அதே மாதிரி ஜெர்மனி ஏற்றுமதியில மிகவும் முன்னணியான நாடு. மிகவும் முக்கியமாக வாகன உற்பத்திகள், கார் உற்பத்திகள், அதுகள்ல ஜெர்மனி மெஷினரி அதுகள் எல்லாம் வந்து மிகவும் தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடு. அப்ப அந்த நாட்டிலேயும் வந்து நிறைய காசு வந்து கையில இருக்கின்றது, ஏற்றுமதி கூடுதலாக இருக்கின்றது. நோர்வே வந்து ஆயில் எல்லாம் ஏற்றுமதி செய்கின்றது, மீன்பிடி அதுகள் எல்லாம் முன்னணியில இருக்கிற நாடு. அதுவும் வந்து கூடுதலான ஏற்றுமதிகளை செய்து கொண்டிருக்கின்றது. சிங்கப்பூர் வந்து இப்ப நான் கதைச்ச 3 நாடுகள் மாதிரி இல்லாம சேவைகள் மூலமாக டியூட்டி இல்லாத ஒரு நிலைமையை பிரயோஜனப்படுத்தி அதன் மூலமாக பொருட்களுடைய எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னுக்கு நின்று அதன் மூலமாக இப்பொழுது நிறைய சேவைகள், காப்புறுதிகள், வங்கி தொழில்கள், அதன் மூலமாக நிறைய காசு உழைத்து ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த நாடாக உள்ளது. அங்கேயும் வந்து சென்மதி நிலுவை என்பது சாதகமாகத்தான் உள்ளது. குவைத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வலிமையான எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள்ல ஒரு முன்னணியில நிற்கிற நாடு. ஒரு சின்ன நாடா இருந்தாலும் அவையோட சென்மதி நிலுவையெல்லாம் பிளஸ்ஸா தான் இருக்கும். ஆகிய நாடுகள் விருத்தி அடைந்த ஏற்றுமதியுடன் தமது வர்த்தக மற்றும் நடைமுறை கணக்கு நிலுவைகளை நேர்கணியத்தில் வைத்திருக்கின்றன. இதற்கு பல காரணங்கள் அமைகின்றன. அப்ப ஏற்றுமதி தொடர்பான வளர்ச்சி என்று சொல்லும் பொழுது சில நாடுகள் தமது ஏற்றுமதி கைத்தொழில் துறையின் இயலளவை அபிவிருத்தி தந்திரோபாயம் மூலம் அதிகரித்துக் கொள்ளுகின்றன. புதிய மூலத்தின் மூலமான முதலீடுகள் மூலம் அளவு திட்ட சிக்கனம், உங்களுக்கு தெரியும் அளவு திட்ட சிக்கனம் என்ன, எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்று நாங்கள் படிச்சனாங்க. அப்ப எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்பது புதிய மூலத்தின் மூலமாக முதலீடுகளை கூடுதலாக போட்டு உற்பத்தியை செய்யும் பொழுது அவர்களுடைய உற்பத்தி செலவு, ஒரு பொருளுக்கான உற்பத்தி செலவு குறைவடைந்து அதன் மூலமாக மிகுந்த நன்மை ஏற்பட்டு மேலதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்து கூடுதலான லாபத்தை சம்பாதிக்கும் தன்மை. இதனால் ஒரு பொருளுக்கான அலகு கிரயம் குறைவடைந்து ஏனைய நாளுடனான ஒப்பீட்டு நன்மை பெறப்படுகின்றது. அப்ப ஏனைய நாளோட ஒப்பிடும் பொழுது சீப்பான, இப்ப ஜப்பான் எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான குறைந்த விலைக்கு தங்களுடைய பொருட்களை விற்கும் காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல நீங்கள் ஜப்பானோட கரன்சியை பார்த்தீங்கன்னா சரியான சின்ன ரேட்டா தான் இருக்கும். இப்ப வேணுமெண்டா ₹1 ₹60 ₹80 போயிட்டு ஜப்பானிய எண்ணொண்டு இலங்கை ரூபாய் விலை. ஆனா முந்தி 5% 10% கூட இருந்தது. இப்ப அது என்ன சொல்லும் சொன்னா, ஜப்பானின் பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கு மிகவும் செலவு குறைந்த ஒரு ஐட்டமாகத்தான் இருக்கும். வெளிநாட்டு நேரடி முதலீடு. அப்ப வெளிநாட்டவர்கள் தமது உற்பத்தி இயந்திரங்களை உள்நாட்டிற்குள் அதி உயர் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் மூலம் கொண்டு வந்து ஏற்றுமதிகளை அதிகரிப்பதன் காரணமாக உறுதியான ஏற்றுமதி வளர்ச்சியை அடைகின்றனர். அப்ப வெளிநாட்டு நேரடி முதலீடு என்று சொன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க வந்து காசு வாரது மட்டும் இல்லை, அவர் அந்த எக்ஸ்பர்டிசமும் வரும்.
ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்குரிய ஹெல்ப் சொன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா வெளிநாடு ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி செய்வதற்கான ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டா வருதுன்னு சொன்னா அதுக்குரிய காசு மட்டும் கொண்டு வர மாட்டினோம், அதுக்குரிய டெக்னாலஜியையும் கொண்டு வருவினோம், அதுக்குரிய மெஷினரிஸ் அது ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சேரும். அப்ப அப்படியான வெளிநாட்டு நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஏற்றுமதிகள் இலகுவாக அதிகரிப்பதற்கு ஒரு நாட்டால முடியும். அடுத்தது வந்து வெளிநாட்டு நாணய மாற்றை குறைத்து மதிப்பிடுதல். அப்போ வர்த்தக நிலுவை சாதகமான நாடுகள் தமது நாணய மாற்றை மதிப்பிழக்க செய்வதற்கு முற்படுவதன் மூலம் தமது போட்டித்தன்மையை அதிகரிக்க பார்ப்பார்கள். இப்ப நான் ஜப்பானை பற்றி காட்சி கொண்டிருந்தா அதுதான். இப்ப ஜப்பான் வந்து சரியான கரன்சி பாருங்க, இலங்கைக்கே ₹1 6 வருஷம் ₹1 5 வருஷமா இருக்குன்னா யுஎஸ்க்கு எவ்வளவு ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. யுஎஸ்க்கு கிட்டத்தட்ட 200 yen தான் ஒரு யுஎஸ் டாலரா இருக்கும். சரி, அதைத்தான் விடுங்க. கொரியன் ஒன்னை நீங்க எடுத்து பாருங்க. ஒரு கொரியாண்ட ஒன் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 500 600 ஒன்னா இருக்கும் ஒரு யுஎஸ் டாலர். அப்ப அப்படியா அவர்கள் வேணுமென்றே தங்களுடைய கரன்சிய மதிப்பிழந்து வச்சிருக்கிறபடியால வெளிநாடுகளுக்கு அவர்களுடைய பொருட்கள் வந்து விலை குறைந்த ஒரு பொருளாக விலை குறைந்தவையாக காணப்படும். ஒரு கொரியான பொருளோ இல்லாட்டா ஜப்பான் என்ற பொருட்களோ நல்ல தரமான பொருட்களாக இருக்கிறபடியா விலையிலேயும் நல்ல மலிவாக இருக்கின்றபடியா எல்லாரும் கேள்வியை எழுப்புவார்கள். அந்த நாட்டின் மத்திய வங்கியானது இவ்வாறு மதிப்பிறக்கம் செய்யும் வேலையை செய்கின்றது. உதாரணமாக தமது நாணயத்தை விற்று வெளிநாட்டு நாணயங்களை வாங்கி ஒதுக்கமாக வைத்திருக்கின்றது. கூடிய உள்நாட்டு சேமிப்பு வீதம். அப்ப கூடிய உள்நாட்டு சேமிப்பு வீதமும் அங்க முக்கிய பங்கு வகிக்கின்றது. அப்ப ஒவ்வொரு நாட்டிலேயும் கூடுதலான உள்ளூர் சேமிப்பு இருக்குமாக இருந்தா குறைந்த அளவு உள்ளூர் பொருட்களின் நுகர்வு ஒரு பக்கம் இருக்கும். பாருங்க, எங்களோட வருமானத்துல ஒன்றில் நாங்கள் சேமிப்போம், இல்லாட்டா நுகர்வு செய்வோம். அப்ப சேமிப்பு கூடுதலாக இருக்குமாக இருந்தால் எங்களோட நுகர்வு குறைவாக இருக்கும். அப்ப சில நாடுகள் தமது நடைமுறை கணக்கு மிகையை பேணி இதன் மூலமாக பேணி வருகின்றன. சீனா ஆக கூடுதலான உள்ளூர் சேமிப்பு விகிதத்தையும் அதி உயர் வர்த்தக நிலுவையும் மேலதிகமாகவும் கொண்டுள்ளது. அப்போ அவங்களோட சேமிப்பும் கூடுதலா இருக்கின்றது, வர்த்தக நிலுவையும் கூடுதலாக உள்ளது. இதற்கு மாறாக ஐக்கிய அமெரிக்காவின் சேமிப்பு வீதம் குறைவடைந்து அதன் வர்த்தக நிலுவை பாதக நிலையை நோக்கி செல்லுகின்றது. ஐக்கிய அமெரிக்காவில வந்து சேமிப்பு வீதம் குறைவாக இருக்குதுன்னா நிச்சயம் வந்து நுகர்வேண்டுதான் நாங்கள் அதை சொல்லிக் கொள்வோம். அப்ப அதன் மூலமாக அவர்களுடைய வர்த்தக நிலுவை பாதக நிலையை நோக்கி செல்லுகின்றது. அது மட்டுமில்ல, ஐக்கிய அமெரிக்கான கரன்சி வந்து உலக நாடுகள் எல்லாவற்றிலும் பயன்படுத்தப்படுவதால உலக நாடுகள்ல வேறு வேறு நாடுகள்லயும் இருக்கிறதால ஐக்கிய அமெரிக்கா வந்து தனது கரன்சியை வந்து டெபிசிட்டா தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வச்சிருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கு. அப்படியான நிலையில தான் வெளிநாடுகள்ல எல்லாம் ஐக்கிய அமெரிக்கா கரன்சி பாவனை செய்வதற்கு உகந்ததாக இருக்கும். அப்ப அடுத்தது வந்து வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்து உறுதியான முதலீட்டு வருமானத்தை பெறுதல். அப்ப வெளிநாட்டு முதலீடுகளில் இருந்து உறுதியான முதலீட்டு வருமானத்தை நாங்கள் என்னென்று பெறுவது என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே வந்து அங்க முதலீடுகளை செய்திருப்போம் வெளிநாடுகள்ல. அப்ப அதன் மூலமாக வெளிநாடுகளில் முதலிடும் புறநாட்டவர்கள் தமது முதலீட்டில் இருந்து கூடுதலான வருமானத்தை பெறும்போது அந்த நாடுகளின் செல்வ நிலுவை சாதகமாக அமைகின்றது. உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் இதை பார்ப்போம். இப்ப சீனா மாதிரி நாடு, நான் உங்களோட கதைச்சேன்னு தெரியா, சீனா வந்து அப்படியான ஒரு நிலையில இருக்கின்றது. அது மட்டுமில்ல, இப்ப மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வந்து அவர்களுடைய ஒவ்வொரு முறையும் வர செல்வ நிலுவை அதிகரிப்பை வந்து என்ன செய்யணும் என்று சொன்னா கொண்டு போய் வேறு வேறு நாடுகள்ல முதலிட்டு கொண்டிருக்கணும். அப்போ ஒரு முறை நீங்க முதலிட்டீங்கன்னா அந்த ஆண்டுல இருந்து மற்ற வரும் ஆண்டுகள் எல்லாம் அந்த முதலீட்டால வருமானங்கள் வந்து கொண்டிருக்கும். அப்ப அது வந்து இன்னொரு சர்ப்ளஸான ஒரு விடயமாகவும் இருக்கும். அப்ப இவற்றை நாங்கள்
விரிவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து இப்படியான ஒரு நிலையில எங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் இதை பற்றி நாங்கள் கணக்க பார்க்கல, சும்மா ஒரு பாயிண்ட்ஸை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதை நாங்கள் எங்களுடைய எக்ஸாம் பேப்பர்ல நாங்கள் எப்படி அப்ளை பண்ண வேண்டி வரும் என்பதை நாங்கள் இப்ப நாங்கள் எக்ஸாம் பேப்பரை பார்க்கும் பொழுது விளங்கும். இப்பொழுது எனக்கு இந்த ஆன்லைனில் நிற்கும் குளோரியா எனக்கு சொல்லிங்கன்னா நாங்கள் பாஸ் பேப்பர் முந்தைய ஒருக்கா பார்த்துருக்கலாம். அது என்ன இயர் பாஸ் பேப்பர் பார்த்தேன். ஒரு சில செக்ஷனுகள் நாங்கள் பார்த்தோம். அது வந்து நினைக்கிறேன் சார். 2018ல வந்து நாங்கள் சில கேள்விகளை பார்த்து மட்டும் போயிருக்கின்றோம். செப்டம்பர் 2018 என்று நினைக்கின்றேன். அப்ப நாங்கள் அதில் பார்க்காத மிச்ச கேள்விகளை பார்ப்பதன் மூலம் இந்த 2018 விஷயத்தை நாங்கள் 2018 மார்ச்சும் பார்த்திருக்கிறோம் என்று தான் நினைக்கின்றேன். அப்ப நாங்கள் 2018 மார்ச்சை முதல் பார்த்துட்டு 2018 மார்ச்சும் செய்திருக்கின்றோம், செப்டம்பரும் செய்திருக்கின்றோம். ஆனா நாங்கள் படிச்ச செக்ஷன் தான் நாங்கள் அதில் செய்திருக்கின்றோம். அது இப்ப நாங்கள் இப்ப படிக்காத செக்ஷன் ஒருக்கா நாங்கள் பார்த்து கொண்டு போகும்பொழுது எங்களால குயிக்கா முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த பர்சனல் ஆண்டில் இப்ப நீங்கள் எல்லாம் ரிவிஷன் கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்களா குளோரியா? இன்னும் சார், நாங்க அது வேற ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அப்படித்தானே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது. அதற்காக நீங்கள் பாருங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நான் அந்த விளம்பரத்திற்கா பாருங்க ஒன்றுதான் நான் சொன்னேன். சொன்னா ரைட். இப்ப நாங்கள் போவோம். நாங்கள் வந்து மார்ச்சை பார்ப்போம். மார்ச் தான் நீங்கள் போட்டிருக்கணும். உங்களோட கையில 2018 மார்ச் இருந்ததுன்னா நாங்கள் 2018 மார்ச்சே பார்த்து கொண்டு போயிடலாம். இல்லாட்டா நாங்கள் திரும்ப ஒருக்கா அதுல வர வேண்டி இருக்கும். இல்லாட்டா நாங்கள் 2019 மார்ச்சை பார்ப்போம். சாரி, 2018 செப்டம்பரை பார்ப்போம். செப்டம்பர் 2018 நாங்க பார்ப்போம். அடுத்த கிளாஸ்லயாவது நாங்கள் பார்க்கலாம் தானே. பாருங்க, இப்ப நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த மார்க்கிங்ஸின் படி இந்த ஆவண்ணா பாட்டுல இந்த 6ஆவதும் 7ஆவதும் 8ஆவதும் படிக்கலையே நினைக்கிறேன். அப்ப இப்ப பாருங்க, 2017 இறுதியில் இது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி வருகின்றது. அப்ப ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி வரபடியா 2017 இறுதியில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதம் வந்து மத்திய அரசு படுகடன் வந்து, அதாவது மொத்த உள்நாட்டு ஜிடிபியில வந்து கவர்மெண்ட் படுகடன் எவ்வளவாக இருந்தது என்றுதான் கேட்கப்படுகின்றது. அது கிட்டத்தட்ட 77% இருந்தது. 77.6%.
அது உங்களுடைய முதல் தசமதானத்தில் குறிப்பிடுவோம் என்றபடி 77.6% போடுவோம். அதுவே போன வருடம் 2020 உங்களுக்கு தெரியணும் அது என்ன விலையா இடமா போயிட்டது தெரிஞ்சாக்கள் சொல்லலாம் 100% தாண்டிட்டது. அது 100% தாண்டி போய்விட்டது என்பது பாருங்க 77.6% இருந்தது என்று இருக்கிறது. பொதுவாக அரச படுகடனானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக காட்டப்படுவதுடன் இது முக்கியமானதொரு பொருளாதார சுட்டியாகும். அப்ப இப்ப இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா இப்ப இதுல இப்ப நீங்கள் குளோரிக்கா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் உழைக்கிறீங்கன்னு சொன்னா அதுல நீங்கள் இதுவரை காலம் பட்ட கடன் 77,200 ரூபாய் மாதம் கட்டணும். இல்லாட வருஷம் கட்டணும். உங்களோட வருமானத்துல இத்தனை வீதத்தை அப்ப கடைசியா கிடைச்ச தகவலின்படி 100% தாண்டி விட்டது. இலங்கையில மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு பார்க்க படுகடன் கூடி விட்டது. அப்ப 6வது என்னன்னு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு நாட்டின் ஏற்றுமதி விலைகளின் சுட்டன் இறக்குமதி விலைகளின் சுட்டனின் விகிதம் என்பது வர்த்தக விகிதமாக இருக்கும். அப்ப அதுக்கு சமமான ஒரு விடயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு கிளாஸ்ல பார்த்திருந்தோம். வர்த்தக விகிதம் என்பது என்ன? ஏற்றுமதி விலை சுட்டனுக்கும் இறக்குமதி விலை சுட்டனுக்கும் இடையான தொடர்பை சொல்வதுதான் வர்த்தக விகிதம். அடுத்தது இலங்கையில் பெட்ரோலிய விநியோகமானது பெட்ரோலிய எண்ணெய் சந்தை என்பது ஒரு இரட்டை தனியுரிமை சந்தையாகும். இரட்டை தனியுரிமை சந்தை இல்லாட்டா நாங்கள் சிலர் உரிமை போட்டி என்று சொல்லிக் கொள்ளலாம். 2 பேர் போட்டி போடுறது சிலர் உரிமை என்பது அது 2 பேரும் பார்க்க கூடவா போயிடும். 2 பேரும் இருப்பினும் 2 பார்க்க கூடவா போயிடும். அதில் பார்க்க நாங்கள் சொல்லிக் கொள்வோம் இரட்டை தனியுரிமை சந்தை என்று நாங்கள் அதை சொல்லிக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் லங்கா IOCயும் இருக்கின்றது, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இருக்கின்றது. அப்ப இதை தவிர நாங்கள் எல்லா கல்வியும் நாங்கள் பார்த்துட்டோம். எல்லா கல்வியும் நாங்கள் பார்த்துட்டோம். அப்ப நாங்க இப்ப 2வது கேள்விக்கு வருவமாக இருந்தா நீங்க நான் இப்ப உங்களுக்கு ஒரு அந்த கேள்வியை காட்டுறேன் என்று சொன்னால் இந்த பேட்டர்ன்ல ஒவ்வொரு முறையும் கேள்வி வந்து கொண்டிருக்கின்றது. 2வது கேள்வி என்பது இப்படி ஒரு பேட்டர்ன்ல வருகின்றது. இந்த கேள்வியை நீங்க வாட்சி பாருங்க. அப்ப 2017 ஆண்டுக்கான ஆண்டறிக்கையில 2018 ஏப்ரல்ல பப்ளிஷ் பண்ணும் பொழுது அந்த 2018 இருந்து 2022 மட்டும் எங்களுடைய ப்ரொஜெக்ஷன் எதிர்வு கூறல் இப்படி இருக்கும் என்று சொல்லி இருந்தது. அப்ப இப்ப நீங்கள் இன்னொன்றை பார்க்கலாம். நாங்கள் இப்ப 2021 முடிவுக்கு வந்துட்டோம். எங்களுடைய ப்ரொஜெக்ஷன் எவ்வளவு தூரம் உண்மையாக உள்ளது என்று நாங்கள் பார்த்து கொள்ளலாம். உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 5%, 5.5%, 6%, 6% என்று இருக்கின்றது. மொத்த முதலீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில முதலீடு 32.5%, 33%, 33.5%, 34%, 34.5% இருக்கிறது. வர்த்தக பற்றாக்குறை தான் இப்ப நாங்க பார்த்தோம். கட்புலனாகும் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெர்சன்டேஜ் -11.3, -10.3, -10.3, -9.6, -8.7 ஆக இருக்கிறது. மொத்த வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை. அப்ப வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இன்ன இருக்கின்றது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்ன வீதமாக இருக்கின்றது என்று பாருங்க. அப்ப முதலாந்தர நிலுவை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில விரிந்த பண வளர்ச்சி ஆண்டிற்கான சராசரி பணவீக்கம். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப நாணய கொள்கை என்பது பணவீக்க இலக்கடலாக அமைந்து விட்டது. எங்களோட நாணய கொள்கை நாங்க
பணவீக்கத்தை என்ன மாதிரி என்ன பெர்சன்டேஜில் வச்சிருக்கிறோம்ன்றதை கொண்டுதான் நாணய கொள்கை அமைந்து காணப்படும். அப்ப அப்படியான பணவீக்கம் 5% தான் நாங்கள் வச்சிருக்க போறோம்ன்றது டிசைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்கள் இங்க பாருங்க, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதுவும் மிகவும் முக்கியமான ஒன்று. என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அந்த டெபிசிட் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5% கூடக்கூடாது என்பதுதான் ஒரு ஒரு உண்மையான ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நாட்டின் ஒரு அறிகுறி. ஆரோக்கியமான நாடு என்று சொல்லும் பொழுது நான் இப்ப நல்லா வளர்ச்சி அடைந்த நாடுகளை சொல்லவில்லை, ஆரோக்கியமான வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள அறிகுறி. அப்ப இந்த இதுகளை வச்சுக்கொண்டு பாருங்க, உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படுது, உங்களால லேசா ஆன்சர் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் நாலேஜை வச்சுக்கொண்டு அண்மையில் கிடைக்கப்பெற்ற ஏதேனும் தகவல்களை கருத்தில் கொண்டு எதிர்வு கூறப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் போக்கு தொடர்பில் ஏதேனும் மாற்றத்தை முன்மொழிவீர்களா? அது முதலாவது கேள்வி. இலங்கையின் செல்வ நிலுவை பகுப்பாய்வு தொடர்பில் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெர்சன்டேஜாக என்பது வர்த்தக பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெர்சன்டேஜை விட குறைவாக இருப்பதற்கான காரணத்தை கூறுக. அப்ப வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை என்பது வர்த்தக பற்றாக்குறையிலும் பார்க்க குறைவாக இருப்பதற்கான காரணத்தை கேட்டிருக்கின்றது. அடுத்தது அரச நிதியில் முதலாந்தர நிலுவை என்பதனை கொண்டு நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளுகின்றீர்கள் என்று கேட்கப்படுகின்றது. அடுத்தது நடுத்தர காலத்தில் ஒரு நிலையான பணவீக்க போக்கு எதிர்ப்பு கூறப்படுவது தொடர்பான சாத்தியமான பின்னணியினை விளக்குக என்று கேட்டிருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்போ முதலாவது கேள்வி என்ன, அண்மையில் கிடைக்கப்பெற்ற ஏதேனும் தகவல்களை கருத்தில் கொண்டு நீங்கள் எதிர்வு கூறப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் போக்கு தொடர்பில் ஏதேனும் மாற்றத்தை முன்மொழிய விரும்புகின்றீர்களா? அப்ப தற்போது காணப்படும் தகவல்களுக்கு தற்போது காணப்படும் தகவல் என்றது என்ன? 2018 நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 2018 எதிர்வு கூறப்பட்டுள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அப்ப பாருங்க, குடிசன புள்ளிவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப 2018 ஆண்டு முதலாவது தவணையில் இலங்கையின் பொருளாதாரம் 3.2% வளர்ச்சியடையும் என கூறப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதை தெளிவுபடுத்தியதன் பிரகாரம் இலங்கை பொருளாதாரம் 2018 4% வளர்ச்சியடையும் என சுட்டி காட்டப்பட்டுள்ளது. இது முன்னர் எதிர்வு கூறப்பட்ட வளர்ச்சி வேகத்தை விட குறைவாகும். அப்ப இதற்கேற்ப 2018 இலங்கை பொருளாதாரம் 5% உயர் வளர்ச்சியை எட்டும் என எதிர்பார்க்க முடியாது. அப்ப இத்தரவுகளுக்கு ஏற்ப பொருளாதாரத்தின் நடுத்தர கால ஒட்டுமொத்த வளர்ச்சி வேகம் தொடர்பில் காட்டப்பட்டுள்ள எதிர்ப்பு கூறல்களை கிட்டிய சில நடவடிக்கைகளுக்கேனும் குறைந்த எண்ணிக்கையில் திருத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது ஏற்றது. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? இப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா, சும்மா இருக்கா சென்ட்ரல் பேங்க் பப்ளிகேஷன் இருக்கா, சும்மா தட்டி பாருங்க பிரசன்ட் ட்ரெண்ட். அப்ப பிரசன்ட் ட்ரெண்ட்ல கவர்னர் சொல்லி இருப்பார் 3 விதமாக இருக்கும், 4 விதமாக இருக்கும் என்று சொல்லி இருப்பார். நீங்கள் அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப எக்ஸாம் வரப்போது 2022 ஜனவரியில, அது 2020 ஆண்டுக்கான எதிர்வு கூறலை வச்சு கொண்டுதான் இருக்கும். அப்ப 2021க்கான எதிர்வு கூறலை வச்சு கொண்டுதான் இருக்கும். அப்ப 2021 என்ன மாதிரி போகும் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் பேப்பர்ல அப்படின்னு வந்ததுன்னா நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ரெண்டாவது என்னன்னு சொன்னா, சென்மதி நிலுவையை பற்றி இதுல நாங்கள் கதைச்சினாங்க, நாங்க பார்த்தனாங்க. வெளிநாட்டு நடைமுறை கணக்கின் பற்றாக்குறையும் வர்த்தக பற்றாக்குறையை பற்றியும் அதுல அந்த 5 கொலம் இருந்தது. உங்களுக்கு காட்டணும்னா நான் திரும்பவும் காட்டுறேன். அதுக்குரிய கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கையின் சென்மதி நிலுவை பகுப்பாய்வு தொடர்பில் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்பது வர்த்தக பற்றாக்குறையை விட குறைவாக இருப்பதற்கான காரணத்தை தருக. அப்ப வர்த்தக பொருள் கணக்கு, சேவைகள் கணக்கு, ஆரம்ப வருமான கணக்கு, இதை நாங்கள் பார்த்துட்டோம்.
4 உபகணக்குகளையும் வெளிநாட்டு நடைமுறை கணக்கு கொண்டுள்ளது. இதற்கேற்ப இந்த 4 கணக்குகளின் மீதிகளின் சேர்க்கையினால் நடைமுறை கணக்கு வீதி அமைகின்றது. அப்ப இது ஒரு நீங்க ஒரு பிரீஃப் நோட் ஒன்று போட்டு விட்டாலே காணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து டீடைல் ஆன்சர் இருக்கையொழிய நீங்க இவ்வளவு ஆன்சரையும் நீங்கள் எழுதணும் வேண்டி இல்லை. ஆனா ஃபேக்ட் எழுதிடணும். அப்ப வர்த்தக பொருள் கணக்கு என்பது சேவைகள் கணக்கு, ஆரம்ப வருமான கணக்கு மற்றும் இரட்டை வருமான 4 கணக்கு அமைகின்றது. ஏற்றுமதி வருவாதை விட இறக்குமதி கொடுப்பனவு அதிகமாக காணப்படுவதன் காரணமாக வர்த்தக பொருட்கணக்கும் வெளிநாட்டு வட்டி அதிகரிப்பின் காரணமாக ஆரம்ப வருவாய் கணக்கும் தொடர்ச்சியாக பற்றாக்குறை மீதிகளை காட்டி நீக்கின்றன. எவ்வாறாயினும் சுற்றுலாத்துறை வருவாய் அதிகரிப்பின் காரணமாக சேவைகள் கணக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களின் வருவாய் அனுப்புதல்களின் காரணமாக இரட்டை வருவாய் கணக்கும் கணிசமான மிகையை காட்டுகின்றது. இந்த இரட்டை வருவாய் கணக்குன்றது டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட். டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தமிழ் வரும். டிரான்ஸ்ஃபர்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பாருங்க, உள்ளுக்கு இருக்கிற அந்த 4 கணக்குல 2 மைனஸ் ஆயிருந்தா 2 பிளஸ் ஆயிருக்குது. ஆகையால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக காட்டப்படும் நடைமுறை கணக்கின் மொத்த பற்றாக்குறையானது வர்த்தக மீதியின் பற்றாக்குறை விட குறைந்த பெறுமதியாக காட்டுக் கொண்டுள்ளது. அப்ப வர்த்தக மீதி என்பது என்ன? ஒன்லி த பிசிக்கல் இம்போர்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிசிக்கல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அப்ப இதுல சொல்லின சேவைகள் வந்து எங்களுக்கு எப்பவும் கூடுதலா இருக்குது. சேவைகள் ஏற்றுமதி எங்களுக்கு கூடுதல். அப்ப அது தவிர டிரான்ஸ்ஃபர்ஸ் அக்கௌண்ட் எங்களுக்கு வந்து இப்ப டூரிசத்துக்குள்ளாலையும் வெளிநாட்டு ஊழியர்கள பண அனுப்புதல்கள் மூலமாகவும் அதுகள் எல்லாம் பிளஸ்ல இருக்கிறபடியா எப்பவுமே ட்ரேட் டெபிசிட்ல பார்க்க நடைமுறை கணக்கு டெபிசிட் என்பது குறைவாக உள்ளது. ஏன்னா இவியல் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகின்றது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு அரச நிதியில் முதலாந்தர நிலுவை என்பதனை விளக்கி பொருளாதார பகுப்பாய்வில் அதன் ஒரு முக்கிய உரையாடியாக ஏன் கருதப்படுகின்றது என்பதனை விளக்குக. அப்ப அரச நிதியியல் துறையில் காணப்படும் முதலாந்தர நிலுவை என்றால் மொத்த வருமானங்கள் மற்றும் வட்டி கொடுப்பினர் உள்ளடங்காத அரச மொத்த செலவுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகின்றது. அதாவது அரச மொத்த வருமானம் மற்றும் வட்டி கொடுப்பனவுகள் அல்லாத அரச மொத்த செலவுகளுக்கு இடையான வேறுபாட்டை இது காட்டுகின்றது. டோட்டல் ரெவென்யூ மைனஸ் நான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நாங்கள் பெற்ற கடனுக்குரிய வட்டியை கழிச்ச எக்ஸ்பெண்டிச்சரை தான் அது சொல்லுகின்றது. அப்ப முதலாந்தர நிலுவை நேர்கணிய பெறுமதியை கொள்கையில் அரச வருமானத்தின் ஒரு பகுதியை கடன் சேவைப்படுத்தலுக்காக பயன்படுத்த முடியும். அப்ப அதுல வர காசை நாங்கள் கடன் சேவைக்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகையால் கடன் சேவைப்படுத்தலுக்காக முழுமையாக கடன் மீது தங்கி இருக்க வேண்டிய தேவை எழாது. அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, நாங்கள் இப்ப வளமையா என்ன செய்ய வேண்டியதுன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு புது கடனை வேண்டித்தான் அடைக்கிறோம். அப்ப அப்படியான ஒரு நிலை ஏற்படாது என்றதுதான் இது சொல்லப்படுகின்றது. அப்ப இங்கு காட்டப்பட்டுள்ள புள்ளி விவரங்களுக்கு ஏற்ப இலங்கை முதலாந்தர நிலுவையில் காட்டப்படும் மிகையினால் கருதப்படுவது யாதெனில் வட்டி கொடுப்பனவுகள் உள்ளடங்காத செலவினத்தையும் விட அரச மொத்த வருமானம் அதிகம் என்பதுதான். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. முதலாந்தர கணக்கு மீதி என்றது இதைத்தான் காட்டுது. அதாவது எங்கட வட்டி வருமானத்தை தவிர எங்கட மொத்த வருமானத்தின் பார்க்க மொத்த செலவு குறைய வேண்டதுதான் அர்த்தம் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் ஒட்டுமொத்த அரச நிதியின் மீதான பற்றாக்குறையை காட்டுவதுடன் அதே காட்டுது என்று சொன்னால் வட்டி ஏன் சேர்த்தபடியும் அதன் மூலம் வட்டி கொடுப்பினர்கள் உள்ளடங்கலான அரச செலவுகள் அரச வருமானத்தை விட அதிகமாக காட்டுகின்றது. அப்ப கவர்மெண்ட் இன்கம் வந்து ஏன் குறைவா இருக்குன்னு சொன்னா அது எக்ஸ்பென்சஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் கூட்டுறபடியா தான் அந்த நிலை வருகின்றது. அப்ப சில வேளை 2018 வந்தபடியா 2021 எகெயின் உங்களுக்கு இப்படியான ஒரு கேள்வி ரிப்பீட் பண்ணப்படலாம். அப்ப முதலாந்தர கணக்கு நிலுவை என்ன,
அதுல வட்டி கொடுப்பனவு தான் முக்கியமாக கண்ட்ரிபியூட் பண்ணுதுன்றதை நீங்கள் காட்டி அந்த வித்தியாசத்தையும் எழுதிவிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சரி. அடுத்தது ஒரு நாட்டின் கடன் முகாமைத்துவத்தில் நடுத்தர காலத்தில் ஒரு நிலையான பணவீக்க போக்கு கூறப்படுவது தொடர்பான சாத்தியமான பின்னணியினை சுருக்கமாக விளக்குக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நாட்டின் கடன் முகாமைத்துவத்தில் முதலாந்தர நிலைமையானது முக்கியமாக பொருளாதார குறிகாட்டியாக கருதப்படுகின்றது. ஒரு நாடு நீண்ட காலத்தில் முதலாந்தர நிலுவையின் பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்குமாயின் அந்த நாடானது சரி அதையேதான் இதுல காட்டுது. நாங்கள் இதை டீட்டெயிலா அதை பார்த்துட்டு 4வதுக்கு போவோம். ஒரு நாட்டின் கடன் முகாமைத்துவத்தில் முதலாந்தர நிலுவையானது முக்கியமான பொருளாதார குறிகாட்டியாக கருதப்படுகின்றது. ஒரு நாடு நீண்ட காலத்தில் முதலாந்தர நிலுவையில் பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்குமாயின் அந்த நாடானது நீண்ட காலத்தில் பாரிய கடனை பெற்றுக் கொள்வதனுடன் குறிப்பிட்ட ஒரு கட்டத்தில் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஆகையால் தொடர்ச்சியாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்கும் ஒரு நாடு முதலாந்தர நிலுவையில் மேலதிக மிகையினை முன்னெடுப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கூடுதலான அரசு கடன் பெறுதலையும் ஓரளவுக்கு குறைத்துக் கொள்ள முடியும். அப்ப இந்த ரஷனல் உங்களை எல்லாருக்கும் விளங்கும். இது அடுத்ததான் நாங்கள் பிளெக்சிபிள் இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கு போவோம், இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்கு போவோம். வேலை திட்டத்தை நோக்கி செல்கின்ற ஒரு தேவைப்பாடு இலங்கை மத்திய வங்கிக்கு ஏற்பட்டு உள்ளது. அப்ப அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கோ. நாங்கள் மத்திய வங்கி இந்த நாணய கொள்கை இப்ப உலகத்திலேயே 22 நாடுகள் இந்த பணவீக்கத்தை இலக்காக கொண்ட நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதுக்குள்ள இலங்கை மத்திய வங்கியும் இப்போ போய்விட்டது. அப்ப இப்ப டார்கெட்டிங் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் ரேட். அப்ப மத்திய வங்கி முதலே சொல்லுது நான் 5% தான் இந்த அடுத்த வருடம் எங்களுடைய இலக்கு. அப்ப அந்த 5% நாங்கள் மெயின்டைன் பண்ணுவதனூடாக மறைமுகமாக நாங்கள் பொது விலை மட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுகின்றோம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இதுகள் எல்லாம் பெரிய சிக்கல்ல போயிட்டுது கோவிட் பிரச்சனையால. அப்ப இந்த வேலை திட்டத்தின் கீழ் பணவீக்க இலக்குகளை நோக்கி திட்டத்துடன் முன்னோக்கி செல்வதற்காக இலங்கை மத்திய வங்கியினால் பொருளாதார செயற்பாட்டு மட்டம் மற்றும் நிதி வழங்கலான மேம்பாட்டினை எதிர்கூறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உள்ளது. அவ குறிப்பிட்ட எதிர்கூறல்களின் கீழ் இலங்கையில் பணவீக்க வீதத்தை நடுத்தர காலத்தில் தனி இலக்காக பெறுமதியாக 5% முன்னெடுப்பதற்கு மத்திய வங்கி குறிக்கோள் கொண்டுள்ளது. அப்போ 5% கொண்டுள்ளது என்ற அந்த சாட்டங்களுக்கு காட்டுது. 18ஆம் ஆண்டு மட்டும் 4%, அதுக்கு பிறகு எல்லாம் 5% என்றதை காட்டிக் கொண்டிருக்கிறபடியே அங்க நாங்கள் அதை பற்றி பயப்பட தேவை இல்லை. அப்ப இதை நீங்கள் அதில் எழுதிவிட்டீங்கன்னா சரி. அப்ப இதுதான் 2வது கேள்விக்குரிய விடை. அப்ப பாருங்க, நாங்கள் 3வது கேள்வியை பார்ப்போமா இருந்தால் இந்த 3வது கேள்வி நாங்கள் படிச்சிட்டோம். ஏற்கனவே நாங்கள் படிச்சோம் இந்த 3வது கேள்வியை. அதனால நாங்கள் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. நாங்கள் ஜூலை கடைசியில இந்த கேள்வியை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். அப்ப வரைபடங்களை கிராபிக்கல் இல்லஸ்ட்ரேஷனை பயன்படுத்தி பெருமளவிலான பொருளியல் கோட்பாடுகளை விரிவாக விளங்கப்படுத்த முடியும். ஒரு சுருக்கமான விளக்கத்துடன் பொருத்தமான படங்களை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஒரு சாதாரண நுகர்வோனின் பயனை உச்சப்படுத்தும் தீர்வு. யூட்டிலிட்டி மேக்சிமைசிங் சொல்யூஷன் ஆஃப் அ டிபிக்கல் கன்சியூமர். 2வது, ஒரு சாதாரண பொருளின் விலை அதிகரிப்பினால் ஏற்படும் வருமானம் மற்றும் பதிலீட்டு தாக்கம்.
income and substitutional effect of a price increase of a normal good. அடுத்தது ஒரு தனியுரிமை நிறுவனத்தின் லாபத்தை உச்சப்படுத்தும் தீர்வு. அடுத்தது சந்தை திறமையின்மையால் சமூகத்திற்கு ஏற்படும் சமூக நலன் இழப்பு. Debt weight loss to society due to market inefficiency. அப்ப இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கின்றோம். அதால எனக்கண்டா நீங்கள் இதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கன்னு நினைக்கின்றேன். அதால நான் இதை ஸ்கிப் பண்ணலாம் என்றும் நான் யோசிக்கின்றேன். எதுக்கும் நாங்கள் மேலோட்டமாக இதை பார்த்து கொண்டு போவோம். ஏதாவது விளங்காம இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. சார் சார் கார்டினல் யூட்டிலிட்டியையும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் ஒருக்கா விளங்கப்படுத்தலாமா? திரும்பவுமா? ஓ ஓகே, சார். நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நாங்கள் அப்படின்னா அதை பார்ப்போம். ஓகே சார். அதாவது நீங்கள் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் கன்சியூமர் சொல்றீங்களா இல்லாட்டா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் இதை சொல்றீங்களா, ப்ரொடக்ஷனை சொல்றீங்களா? மார்ஜினல் யூட்டிலிட்டி என்று வராது ப்ரொடக்ஷன்ல. கன்சியூமர் பத்தி சார். கன்சியூமர்ல நாங்கள் அது செகண்ட் கிளாஸ் ஏதோ படிச்சனால இருக்கும். அந்த இது ஒரு எடுத்து பாருங்க, பார்த்துனீங்களா நீங்க? அது பார்த்தேன் சார், பட் பாஸ் பேப்பர் வகையில எனக்கு விளங்க இல்லை. பாஸ் பேப்பர் எதுக்குள்ள வருது? அப்ப நாங்க பாஸ் பேப்பரோட பார்ப்போம். அது 2021ல வருது சார். ரைட், நாங்க பார்த்த நேரம் பார்ப்போம். இருக்கா ரைட். அப்ப இப்ப பாருங்க, 4வது கேள்வின்னா முதலாவது பாட்டை பார்ப்போம். ஒரு நுகர்வோரது பயனை உச்சப்படுத்துவதற்கான தீர்வு. அப்ப மேக்சிமம் யூட்டிலிட்டி சொல்யூஷன் என்று நாங்கள் என்னென்று நாங்கள் அதை பார்க்கிறோம். இந்த இது நான் உங்களுக்கு படிப்பிச்சேன். நான் இன்டிஃபரன்ஸ் கர்வும் பட்ஜெட் லைனும் நான் படிப்பிச்சேன் நான் உங்களுக்கு. அதாவது ஒரு எக்கனாமிக் தியரியில நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது 2 பொருட்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இது யூட்டிலிட்டி. சார் வீடியோ விளங்குது இல்ல? இப்ப பாருங்க, இது யூட்டிலிட்டி. இப்ப சொல்லுவோம் நாங்கள் இது எக்ஸ் பொருள் என்று இது y பொருள் என்று சொல்லிக்கொள்வோம். இப்ப நாங்கள் இந்த யூட்டிலிட்டியை யூனிட்ஸால மெஷர் பண்ணுவோமாக இருந்தால் வங்கியில 15, 10, 5 பொருட்களை நாங்கள் யூஸ் பண்றோம். இது சைபர், இது 1 என்று சொல்லுவோம், இது 5 என்று சொல்லுவோம், இது 10 என்று சொல்லுவோம், எக்ஸில். அப்ப இந்த பொருட்களை நாங்கள் இதை நாங்க பயன்படுத்தும் பொழுது எங்கள்கிட்ட இருப்பது ஒரு குறிப்பிட்ட 100,000 ரூபி தான் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 1000 ரூபியை கொண்டு என்னால இப்படி ஒரு காம்பினேஷனை தான் உருவாக்க இயலும். ஆனால் இப்ப சொல்லுவோம் y என்ற பொருள்ல 15ஐயும் x என்ற பொருள்ல 1ஐயும் நான் நுகரும் பொழுது என்னுடைய யூட்டிலிட்டி மேக்சிமைஸ் ஆகின்றது. அதே ஈக்குவல் யூட்டிலிட்டி இதுல 10ம் இதுல 2ம் கன்சியூம் பண்ணும் பொழுது இதுவும் இதுல 15ம் இதுல 1ஆ இருப்பதும் எனக்கு ஒரே யூட்டிலிட்டியை தருகின்றது. இந்த 2 காம்பினேஷனும் ஒரே யூட்டிலிட்டியை தருகின்றது. அதே மாதிரி இப்படி எண்ணற்ற கோடுகள் இருக்கும். எண்ணற்ற நம்பர் ஆஃப் கோடுகள் இருக்கு. இப்ப நான் இதுல உங்களோட விளங்கப்படுத்துறதுக்காக இதுல ஒரு கெப்ப விட்டு இருக்கிறேன். ஆனா இதுக்குள்ளேயும் ஒரு கோடு இருக்கும். ஏன்னா அந்த காம்பினேஷன் உங்களுக்கு காட்டுற ஒரு விடயமாகத்தான் இதுல இருக்கும். ஒரு காம்பினேஷனை காட்டுகின்ற ஒரு விடயம் தான். உதாரணமாக
இது 1500 கோடு. உதாரணமாக 1500 கொண்டு என்னால வங்கியில வந்து 100 பொருட்களை வாங்கலாம். வங்கியில வந்து 100 பொருட்களை என்னால வாங்கலாம். எக்ஸ்ல வந்து 150 பொருட்களை என்னால வாங்கலாம். அப்ப இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் எப்படி வரப்போகுது என்று சொன்னால், இதை நாங்கள் இதை 150 போடுவோம், 100 போட்டுவிடுவோம். இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன் வந்து இப்படித்தான் இருக்க போகின்றது. அப்ப என்னால இந்த 1500 ரூபாயை கொண்டு மேக்சிமம் வயிலா 150 பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸில வந்து சாரி வயில 150 பண்ணலாம், எக்ஸில வந்து 100 பண்ணலாம். அவ்வளவுதான் என்னால வருது. ஆனா இந்த யூட்டிலிட்டி காம்பினேஷன் வந்து நிறைய இப்படி இருக்கின்றது. இப்ப என்ன பொறுத்த மட்டும் நான் இதுல இவ்வளவு இதுல வேணா அது ஈக்குவல் காம்பினேஷன், ஈக்குவல் யூட்டிலிட்டி காம்பினேஷன். இதுல இதுக்கும் வேண்டினேன்னா அது ஈக்குவல் யூட்டிலிட்டி காம்பினேஷன். அப்படி நிறைய இருக்கின்றது. ஆனால் என்ன இருக்கிற இன்கம் வச்சு என்னால வேட்டக்கூடிய பொருட்கள் வந்து இந்த கோட்டை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. அப்ப இந்த கோட்டுல வந்து இப்ப நான் இருந்த படத்தை கொண்டு பார்த்தா இதுதான் அந்த காம்பினேஷனாகவும் இருக்கு. அப்ப இந்த காம்பினேஷனுக்குள்ளேயும் மேக்சிமம் என்ன எடுக்கக்கூடிய காம்பினேஷன் வந்து இதுதான். இதுதான் என்னால இந்த ஏந்த புள்ளியில எடுக்கிற காம்பினேஷன் தான் எந்த மேக்சிமம் யூட்டிலிட்டி காம்பினேஷன். என்னன்னா இந்த இன்கமே நான் மேக்சிமைஸ் பண்ணிக்கொண்டு இந்த காம்பினேஷன்ல இருக்கிற இந்த கோடு வந்து எங்க வெட்டுதோ இங்கேயும் வெட்டுதுதான், இங்கேயும் வெட்டுதுதான். ஆனா அதுல பார்க்க இந்த கோட்டுண்ட அடிப்புள்ளியை இது தொட்டு கொண்டு போறபடியா இங்கதான் மேக்சிமம் யூட்டிலிட்டி எனக்கு கிடைக்கின்றது. அப்ப இது இந்த கோட்டை நாங்கள் சொல்லுவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின், இதை சொல்லுவது யூட்டிலிட்டி கர்வ்ஸ். இதைத்தான் இதுல அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த தியரி நான் படிப்பிச்ச நான் என்று நம்புகின்றேன். நீங்கள் ஒருக்கா பாருங்க. அப்ப பாருங்க, நுகர்வோன் கொள்வனவினை தீர்மானிக்கையில் ஆக குறைந்த பணத்தை செலவிட்டு ஆகக்கூடிய பெறுமதியை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றான். தனது வரவு செலவு எல்லைக்கு உட்பட்டதாக ஆகக்கூடிய பயனை பெற்றுக் கொள்ளுதல் நுகர்வோனது நோக்கமாகும். ஆகையால் நுகர்வோன் அவரது வரையறுக்குட்பட்ட நிதி வருமானத்துக்கு ஏற்ப பல்வேறு பதிலீட்டு பண்டங்களுக்கு மத்தியில் சிறந்த தெரிவை மேற்கொள்வான். நுண்பொருளிகளில் பயனை உச்சப்படுத்துவதற்கான தீர்வானது சமபயன் வலை அதான் நாங்கள் சொல்றது இன்டிஃபரன்ஸ் கர்வ் மற்றும் வரவு செலவு திட்ட வலைகளின் உபயோகத்துடன் பட்ஜெட் லைன் என்றது நான் அதுல கீறின ஒரு நேர்கோட்டு. இதைத்தான் இன்கம் வந்து ரெண்டு பொருளையும் மேக்சிமம் இவ்வளவு வேண்டலாம் என்றதை வச்சுக்கொண்டு நான் ஒரு நேர்கோட்டை கீறதான் பட்ஜெட் லைன் என்று சொல்லுகின்றோம். அப்ப வரவு செலவு வரையறைக்கு உட்பட்டதாக நுகர்வோனுக்கு கொள்வனம் செய்யக்கூடிய இரண்டு பொருட்களது பல்வேறுபட்ட கூட்டு சேர்க்கைகள் வரவு செலவு வலையினால் காட்டப்படுகின்றன. அப்ப அதை நீங்கள் விளங்கி கொண்டா சரி. பல்வேறுபட்ட பொருட்களின் கூட்டு சேர்க்கைகள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமமான பயன் மட்டங்கள் சமபயன் வலையின் மூலம் காட்டப்படுகின்றன. இதற்கேற்ப பின்வரும் இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியாகும் வகையில் இரண்டு பொருட்களதும் கூட்டு சேர்க்கையை தெரிவிப்பதன் மூலம் நுகர்வோனுக்கு உச்ச பயனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரு நிபந்தனைகளும் ஆவன வழங்கப்பட்டுள்ள வரவு செலவு வலையின் அதாவது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் லைனின் அந்த வலையின் செலவு வரையறுக்குள் உச்ச பயன் புள்ளிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருள் கூட்டு சேர்க்கைகளை தெரிவு செய்தல் மற்றும் குறிப்பிட்ட புள்ளியின் உயர்வான சமபயன் வலை மீது அமைந்திருத்தல். அப்ப இதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு காட்டினான். அந்த கோட்டுல மூன்று இடத்துல அந்த கோட்டுல முட்டி கொண்டு போகுது. ஆனாலும் ஒரு கோட் அந்த அங்கால உச்சத்துல இருக்கிறது தான் கூடுதலான பயணப்படுற கோடு, இஞ்சால உள்ளதான் குறைஞ்ச பயன்கள் கிடைத்து கொண்டிருக்கிற கோடு. ஆனால்
எனக்கு கிடைக்கின்ற வருமானத்துல நான் உச்சப்படுத்தும் பொழுது இந்த புள்ளியிலையும் சந்திக்குது, இந்த புள்ளியிலையும் சந்திக்குது, இந்த புள்ளியிலையும் சந்திக்குது. ஆனா இந்த கோட்டுண்ட அடிமட்ட புள்ளியை இங்க சந்திக்கிறபடியாக மேக்சிமம் யூட்டிலைசேஷனை நான் இங்க பெற்றுக்கொள்ளுகின்றேன். அதைத்தான் இதில காட்டுகின்றேன். இந்த புள்ளியில உங்களுக்கு பார்க்க விளங்கும். அதே மாதிரி நான் அந்த இன்கம் அண்ட் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டும் உங்களுக்கு நான் படிப்பிச்சிருக்கின்றேன். முதல் ஆரம்ப 2 வகுப்புல நான் உங்களுக்கு அந்த இடியப்பம் கதைகள் எல்லாம் நிறைய கழிச்சு உங்களுக்கு நான் படிப்பிச்சிருக்கிறேன். வருமான விளைவு, பிரதியீட்டு விளைவு. ஒருத்தன் ஒரு பொருளின் மீது கேள்வி ஏற்படுத்துவதற்கு பதிலீட்டு விளைவு என்பது 2 ஒரே மாதிரியான பொருட்களால வார பிரச்சனையும் இருக்கின்றது. வருமான விளைவு என்பது எங்களோட வருமான மாற்றத்தினால் ஏற்படும் விளைவாகவும் உள்ளது. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சாதாரண பொருளின் விலை அதிகரிப்பினால் ஏற்படும் வருமான மாற்று பதிலீட்டு தாக்கம். அதை பற்றி நாங்கள் பார்க்க எக்ஸ் என்ற பொருளின் விலை அதிகரிக்கையில் எக்ஸிட்கான கேள்வி குறையும். பாருங்க, உதாரணத்துக்கு நான் அதான் உங்களுக்கு ஞாபகம் இருப்பது இல்லையா, பானும் இடியப்பமும் கதை காய்ச்சினா பானிண்ட விலையை அதிகரிக்கும் பொழுது பானுக்கான கேள்வி குறைவடையும். அது இயற்கை. இவ்வாறு கேள்வி குறைவடைவதில் 2 விடயங்கள் தாக்கம் செலுத்துகின்றன. அதாவது தற்போது Y பொருளுடன் ஒப்பிடுகையில் எக்ஸ் பொருளின் விலை கூடியதாக காணப்படுவதுடன் நுகர்வோன் எக்ஸ் பொருளுக்கான கேள்வியை குறைப்பான். அப்போ இடியப்பத்தையும் பானையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இல்லாட்டா இடியப்பமும் பானும் மாவில செய்வதாக இருப்பதால நாங்கள் வேறொரு பொருளையாவது எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, இடியப்பமும் பானும் ஒரே இதால மூலப்பொருளால செய்கிறேன் என்ற ஒரு எடுகொள்ள நாங்கள் இடியப்பத்தையும் பானையும் எடுத்துக்கொண்டா, நான் இரவு சாப்பாட்டுக்கு பான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வரராத்தல் பான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பானிண்ட விலை கூடிடுது. பானிண்ட விலை கூடினோன்னு நான் பானிண்ட கேள்வியை நான் குறைப்பேன். ஏனென்று சொன்னால் விலை கூடிட்டு. அதே சமயம் நான் இடியப்பத்தின் கொள்வனவை கூட்ட வலிக்கிடுவேன். என்னென்னா இடியப்பத்தின் விலையில மாற்றம் இல்லை. அப்ப மேலும் எக்ஸ்பொருள் தொடர்பில் நுகர்வோனது கொள்வன ஆற்றல் குறைவடைவதனால் எக்ஸ்பொருளுக்கான கேள்வியும் குறைவடையும். அப்ப அது எங்களுக்கு அது விளங்குகின்றது. அப்ப மேற்குறிப்பிடப்பட்டுள்ள 2 நிகழ்வுகளும் பொருளியலில் 2 கோட்பாடுகளுடன் பொருந்துகின்றன. அப்ப அதாவது பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு என்று சொன்னா என்னன்னு சொன்னா சப்ஸ்டியூஷனல் எஃபெக்ட். விலை வீதம் மாற்றமடைவதன் காரணமாக எக்ஸ் பொருளுக்கான விலை குறைவடைதல் பதிலீட்டு விளைவு காரணமாக ஏற்படுகின்றது. இதன் போது பயன் மாறாது காணப்படும். ஆனால் குறைவடையும் எல்லை மாற்று வீதம் டிமினிஷிங் ஆஃப் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் காரணமாக பதிலீட்டு வீதமானது எப்பவும் எதிர்கணியமாக காணப்படும். அப்ப அந்த பொருளுக்கான விலையில விலை வீதம் மாற்றமடைவதன் காரணமாக எக்ஸ் பொருளுக்கான விலை குறைவடைதல் இல்லாட்டா கூடுதல் என்று வச்சுக்கொள்வோம். அதன் காரணமாக நாங்கள் மற்ற பொருளை வேண்ட வெளிக்கிட்டுருவோம், பிரதியீட்டு பொருளை வேண்ட வெளிக்கிட்டுருவோம். அதுதான் நாங்கள் சப்ஸ்டியூஷனல் எஃபெக்ட் என்று சொல்லுகின்றோம். ஆனா வருமான விளைவு என்று நாங்கள் சொல்லுவது என்று சொன்னா எக்ஸ்பொருளின் கொள்வனவு இயலுமை குறைவடைவதன் காரணமாக எக்ஸ்பொருளுக்கான கேள்வி குறைவடைதல், அது வருமான விளைவாகும். அப்ப உங்களுக்கு விளங்குதுதானே, நான் இவ்வளவு நாளும் 60 ரூபாய் கொடுத்து பான வேண்டி கொண்டிருந்தேன்னா எனக்கு இப்ப 65 ரூபாய் தேவைப்படுது, அதே பான வேண்டும். அப்ப வருமான விளைவு, அதாவது என்ன விலை கூடுறதால நான் அதுக்கு செலவழிக்கின்ற காசு கூடவாக இருக்கின்றது. அப்ப இதன் காரணமாக நுகர்வோர் முதலாவது சமபயன் வலையில் இருந்து புதிய சமபயன் வலைக்கு மாறுகின்றான். அதாவது இங்கு விலை வீதம் மாறாது, வருமான விளைவானது மாற வேண்டி இருக்கும். அதாவது இருக்கின்ற வலைக்குள்ள விலை கூடினதால இப்ப நான் இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ல வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க,
விலை கூடினபடியா என்னால இந்த வலையின் இத தொட இயலாம போய் விலை கூடினதால அதுக்கு கீழே உள்ள வலை இந்த இதை தொட வேண்டி வரும். இதை எனக்கு விடுபட வேண்டி வரும். விட்டுட்டு இதெல்லாம் பிடிக்க வேண்டி இருக்கும். இந்த வருமானம் மாறவில்லை, விலை கூடி விட்டது. ஆகவே அந்த பொருளை என்னால வேண்ட முடியாம போறபடியா அது வருமான விளைவை காட்டுகின்றது. அதே சமயம் பதிலீட்டு பொருள் விலையில மாற்றம் இல்லாதபடியா நான் பதிலீட்டுக்குள்ள போறேன். ஆகவே அது பதிலீட்டு பொருள் நுகர்வு ஒரு பதிலீட்டு பொருள் விலையிலேயோ ஒன்று தரத்திலேயோ ஒரு மாற்றம் இல்லாம அதனுடைய கேள்வி கூடும். half an hour session class முடியும். அப்ப அது வருமான விலை வந்து நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். பார்த்தீங்க, இதுதான் காட்டுகின்றது. அப்ப இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் என்பது முதல் இதுல இருந்தது அப்புறம் உள்ளுக்கு போகின்றது. அப்ப பாருங்கோ, இதுல வார மாற்றத்தை நாங்கள் ரெண்டா பிரிச்சு, ஒன்று வந்து வருமான விளைவால் ஏற்படுற மாற்றம் வேண்டும், மற்றதை நாங்கள் வந்து பதிலீட்டு பொருளால் ஏற்படுற மாற்றம் வேண்டும் நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். பாருங்க, இதால இப்படி குறையும் பொழுது ஒன்று இன்கம் எஃபெக்ட் ஆக இருக்கின்றது. இது வந்து சப்ஸ்டிடியூஷனல் எஃபெக்ட் ஆக இருக்கின்றது. அந்த கிராஃபை பார்த்து நீங்கள் விளங்கி கொள்ளலாம். இந்த இருக்கு B2, இது B1, இது B1, இது B2. அப்ப இதை நீங்கள் வாசியுங்கள். அப்படி விளங்காவிட்டால் அடுத்த கிழமை நான் உங்களுக்கு அது கூடுதலாக நான் அதை பற்றி சொல்லுகின்றேன். ரெண்டால் நாங்கள் நேரடியாக படித்ததை நாங்கள் திருப்பி படிப்பதில் டைம் வேஸ்ட் ஆகத்தான் அமைந்து காணப்படும். அப்ப அடுத்தது நாங்கள் பார்க்க போறது என்னன்னு சொன்னால், தனியுரிமை நிறுவனத்தின் லாபத்தை உச்சப்படுத்தும் தீர்வு, ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் சொல்யூஷன் ஆஃப் மோனோபோலிஸ்டிக் ஃபர்ம். அப்ப அதை நாங்கள் ஒரு கிராஃபில் பார்த்தோம்னா எங்களால இயலுமான சிம்பிளா விளங்கலாம். இல்லாட்டா நீங்கள் அந்த தியரியை நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அது வடிவா சொல்லி இருக்கிறேன். தனி உரிமை போட்டியில வந்து என்ன மாதிரி லாபம் உச்சப்படுத்தப்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே படிச்சு இருக்கின்றோம். லாபம் என்பது மொத்த வருமானம் மொத்த செலவு ஆகையால் மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவுகளுக்கு இடையே பாரிய இடைவெளிக்கானது ஆகக்கூடிய லாபத்தை காட்டும். எல்லை வருமானம் என்பது எல்லை செலவு, ஒரு உற்பத்தியை ஒரு பொருளை மேலதிகமாக நாங்கள் விற்கும் போது எங்களுக்கு கிடைக்கிற வருமானம் தான் எல்லை வருமானம். அந்த எல்லை வருமானமும் எல்லை செலவும் சந்திக்கும் இடத்துலதான் உற்பத்தி தீர்மானிக்கப்படும். அப்ப இந்த எல்லை வருமானம் எல்லை செலவும் சந்திக்கும் புள்ளி இதுதான். இதுல இருந்து நாங்கள் நேர ஒரு கோட்டை எடுத்தோமே என்று சொன்னால் அது வந்து கேள்வி கோட்டில் எங்க சந்திக்குதோ அதுதான் விலையாக இருக்கும். அப்ப இந்த கோட்டை நாங்கள் கீறும் பொழுது அது ஏசி கோட்டை எங்க முட்டுகின்றதோ அதுதான் காஸ்டாக இருக்கும். அப்ப பாருங்க, இவ்வளவும் இன்கமாக இருக்கும், ஆனா காஸ்ட் வந்து இவ்வளவாக இருக்கும் பொழுது இந்த இவ்வளவு இடைவெளியும் அப்நார்மல் ப்ராஃபிட்டாக இருக்கும், அசாதாரண லாபமாக இருக்கும். அசாதாரண லாபம் என்று சொல்லும் பொழுது காரணிகளுக்கு கொடுக்கப்படும் விலையில முயற்சிக்கு கொடுக்கப்படும் லாபத்தை விட மேலதிகமாக கிடைக்கிற லாபம் தான் இந்த அசாதாரண லாபம். அப்ப நீங்கள் உங்களுக்கு யூடியூப் என்பது ஒரு பெரிய கொடை. நீங்கள் அந்த செக்ஷனை நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும்.
அதே மாதிரி தான் நாங்கள் டெட் பை க்ளோஸும் படிச்சினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிராஃப்ல நீங்கள் ஒருக்கா பார்த்தீங்களா தெரியும். அந்த டெட் பை க்ளோஸ் என்ன என்பது நாங்கள் இதுக்கு மதியொருக்கா பார்ப்போம். சந்தை சமநிலையில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் ஆகக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுதல் போட்டி சந்தையொன்றில் காணக்கூடிய முக்கிய ஒரு அம்சமாகும். அதாவது இந்த நிலையில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள கேள்வியாளர்கள் மற்றும் நிரம்பலாளர்களுக்கு தொடர்ந்து வர்த்தகத்தில் மேலதிக நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது போகும். இந்த சந்தர்ப்பத்தில் பொருளியலில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகமானது கூடிய வினைத்திறனுடன் இடம்பெறும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் சந்தைகள் கூடிய வினைத்திறனுடன் செயற்படாத விடத்து அதை அண்டர்லைன் பண்ணி கொண்டோம். வர்த்தகத்தின் அனைத்து நன்மைகளையும் குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிலையில் நுகர்வோர் மிகை என்றா உங்களுக்கு என்னென்னு தெரியும், உற்பத்தி மிகை ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் என்றா என்னென்னு தெரியும், அல்லது இந்த இரண்டு மிகைகளுக்கும் கணிசமான அளவு பாதகத்துக்கு உட்படும் பொருளியல் அறிஞர்கள் இதை நலநோம்புகை பாதகம் என்ன, அதை நாங்கள் சொல்றது டெட் வெயிட் லாஸ். அது எனக்கு தமிழ்ல எனக்கு ஒன்றும் விளங்கல. டெட் வெயிட் லாஸ் நாங்கள் சொல்லுவோம். இந்த ரெண்டு மிகைகளுக்கும் கணிசமான அளவு பாதகத்துக்கு உட்படுத்தும் ஒரு விடயத்தை டெட் வெயிட் லாஸ் என்று அழைப்பார்கள். குறிப்பிட்ட நலன்பூமிகளின் பாதகமானது சந்தை செயலிழப்பதில் தாக்கம் செலுத்தும் பின்வரும் நிலைமைகளின் கீழ் ஏற்பட முடியும். நான் அந்த கிராஃபை உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அதற்கு உங்களுக்கு போட்டு காட்டுகின்றேன். விலை அல்லது உற்பத்தி தொகைகளின் வரையறைகள் காரணமாகவும் மறைமுக வரி நிவாரணங்கள் காரணமாகவும் சிலருரிமை மற்றும் தனியுரிமை போன்ற பூர்ணமற்ற போட்டி நிலைமைகள் காணப்படும் பொழுது, அதாவது சிலருரிமை தனியுரிமை போன்ற பூர்ணமற்ற போட்டி நிலைமைகள் காணப்படும் பொழுதும் இந்த நிலை காணப்படும். இதுல இருக்கிறது தான் டெட் வெயிட் லாஸ். இதுல காட்டப்படுகின்றது கன்சியூமர் சர்ப்ளஸும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸும். அதை நீங்கள் அவருக்கா பார்த்து கொள்ளுங்க நோட்ஸ்ல. அப்ப இதே இடத்துல பாருங்க, இங்க என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால், ஒரு டேக்ஸ் இதோட இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அந்த பொருளால கன்சியூமர் சர்ப்ளஸும் ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் குறைவடைகின்றது. இப்ப இதுல பாருங்க, இதுல நிறைய இருக்கிற கன்சியூமர் சர்ப்ளஸும் இதுல நிறைய இருக்கிற ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் இதுல இல்லாம போகுன்றது என்னன்னா இந்த டேக்ஸ் ரெவென்யூ ஆல. அப்ப இந்த டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதால உண்மையின்படி இதுல சமநிலை விலை என்பது இந்த டேக்ஸை ரெண்டா பிரிச்சு கொண்டு போகுன்றதுன்னா இதுல ப்ரொடியூசர் ஒரு பக்கத்துக்கு அந்த டேக்ஸை பே பண்ண வேண்டி இருக்கும், கன்சியூமர் ஒரு பக்கத்துல டேக்ஸை பே பண்ண வேண்டி இருக்கும். ரெண்டு பேருமே அந்த டேக்ஸை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது இதுல வார இந்த ஸ்பேஸ் டெட் வெயிட் லாஸ் ஆக இருக்கும். அது ஒருத்தருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையை காட்டும். அப்ப இங்க பாருங்க, இங்க சந்தை வினைத்திறனாக இருக்கின்றது, இங்க டெட் வெயிட் லாஸ் ஏற்படுகின்றது. அப்ப அடுத்ததாக நாங்கள் 5வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 5வது கேள்வியை நான் கணக்கா படிப்பிக்க தேவையில்லை, இப்பதான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். பன்னாட்டு வர்த்தகம் ஒன்று வெவ்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான பண்டங்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றல் தொடர்புடையதாகவும் பொருளாதார பகுப்பாய்வில் பரவலாக மேற்கோள் காட்டப்படும் 4 பன்னாட்டு வர்த்தக கோட்பாடுகளை சுருக்கமாக விவரிக்கவும். நடைமுறையில் உள்ள உலக சூழலில் இருந்து ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி வர்த்தக போர் என்ற சொற்றொடரின் பொருள் யாது என்பதனை சுருக்கமாகவும் விவரிக்கவும். அப்ப இதுகள் நீங்க ஜென்ரலா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் விளங்கிட்டேன்னா ஜென்ரலாக ட்ரேட் போர்ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும், நியூஸ் பேப்பர்களை வாசிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். அண்மையில் பிரசுரிக்கப்பட்ட இலங்கைக்கான 5 ஆண்டு தேசிய ஏற்றுமதி உபாயம் அதான் இப்ப அதில் காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி 5 ஆண்டு பிளான் ஒன்றும் இவர்கள் 2018
இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். குறைந்தபட்சம் 4 பாரிய துறைகளை சுருக்கமாக விவரிக்கும். ஏற்றுமதிகளால் முன்னெடுக்கப்பட்ட வளர்ச்சி பயத்தின் இரு நன்மைகளையும் இரு தீமைகளையும் சுருக்கமாக விவரிக்கவும். ஆறாவது கேள்விக்கு நாங்கள் போவோம். அப்ப முழு நன்மை கோட்பாடுண்டா என்னன்னு நாங்களெல்லாம் படிச்சிருக்கிறோம். நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை அரச கொள்கை அல்லது பங்கேற்பின் கீழ் ஒழுங்குமுறைப்படுத்தவோ வரையறை செய்யவோ கூடாது என்பதுடன் சந்தை சக்திகளுக்கு ஏற்ப வர்த்தகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் ஆடம் ஸ்மித். உலகில் 2 நாடுகள் மாத்திரமே காணப்படும் பொழுது நாங்கள் அதோட எக்ஸாம்பிளா பார்த்தோம். 2 விதமாக பார்த்தோம். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், ஒரு குறிப்பிட்ட செலவை கொண்டு எவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்யலாம் என்பது. மற்றது கொஞ்சம் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு உள்ளீடுகள் தேவைப்படும். அதே மாதிரி ஒப்பீட்டு நன்மை கோட்பாட்டை பற்றியும் நாங்கள் படிச்சிருந்தோம் டேவிட் ரிக்கார்டோன்னு. அதை பற்றியும் நீங்கள் சுருக்கமாக எல்லாம் கணக்கு தேவையில்லை, ஏன்னா உங்களுக்கு டைமும் பிரச்சனையாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து இதண்டோம். அதுல 3வது வந்து எலிஹெக்ஷர் மற்றும் பிரெட்லிட் ஓக்லின் தியரி என்ற ஒன்று இருக்கின்றது. உற்பத்தி காரணி உரித்து கோட்பாடு, ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் தியரி என்ற ஒன்று 2 இருக்கின்றது. அதையும் ஒருக்கா நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். நான் உங்களுக்கு அதுல படிப்பிக்கவில்லை, இதுல பார்த்து கொண்டு போவோம். 1920 மற்றும் 30களில் ஹெக்ஷர் மற்றும் ஒலின் போன்ற பொருளியலாளர்களால் குறிப்பிட்டது ஒரு நாட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி பண்டங்களை உற்பத்தி செய்வதனால் எவ்வாறு ஒப்பீட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்வது என்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அப்ப எங்கள்கிட்ட வந்து இன்னொரு நாட்டோடு ஒப்பிடும் பொழுது இன்னும் இலகுவாக எங்களுக்கு குறைந்த செலவில் எங்களுக்கு ஒரு வளம் கிடைக்குமாக இருந்தால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னென்று கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வது என்பது சொல்வதாகத்தான் இந்த தியரி இருக்கின்றது. அதாவது ஃபேக்டர் ப்ரொபோர்ஷன் தியரி. இக்கோட்பாடானது இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முதலீட்டுக்கு நிதி வழங்குவதற்கு உதவும் நிலம், ஊழியம் மற்றும் மூலதனம் ஆகிய ஒரு நாட்டு குறித்தான உற்பத்தி காரணிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. அப்ப கேள்வியுடன் ஒப்பிடுகையில் உற்பத்தி காரணிகளது நிரம்பல் அதிகமாயின் அவை லாபகரமாக அமைவதுடன் நிரம்பலையும் விட குறிப்பிட்ட காரணிகளுக்கான கேள்வி அதிகமாகி அவற்றின் விலை அதிகரிக்கும். அப்ப நிரம்பல் தாராளமாக கிடைக்கக்கூடிய விடத்து விலை குறைவடைந்து உற்பத்தி காரணிகளை பயன்படுத்தி கிரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு பண்டங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்தல் மற்றும் நிரம்பல் குறைவடைந்த உற்பத்தி காரணிகள் பயன்படுத்தப்படும் பண்டங்களை உற்பத்தி செய்யாது குறிப்பிட்ட பண்டங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் பன்னாட்டு வர்த்தகத்தின் நாடுகளுக்கு நன்மை அடைய முடியும் என இக்கோட்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப அது என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். இப்ப பாருங்க, ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கின்ற என்னன்னா, இப்ப 20 வருஷமாக இப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து உற்பத்தி காரணிகளோட விலை கூடுதலாக இருக்கின்றது. என்னன்னா கேள்வி அதிகரிப்பு நிரம்பல் குறைவண்டதுக்காக உற்பத்தி காரணிகள் கூடுதலாக உள்ள நாடுகள்ல அந்த ஃபேக்டரிஸை போட்டு உற்பத்தி நடக்கும். உதாரணமாக சீனா ஆரம்ப காலத்துல இலங்கையில இருந்தது கார்மெண்ட் ஃபேக்டரிகள். அப்புறம் அது பங்களாதேஷ், வியட்நாம் என்ற நாடுகள்ல எல்லாம் பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாம் அந்தந்த நாடுகள்ல போய் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சரியான சீப்பா, அதாவது நிறைய சப்ளை இருக்கிறபடியால சீப் கிடைக்கும் என்ற காரணத்துக்காக நீளம், லேபர் மற்றும் எல்லா வசதிகளும் கிடைக்கும் என்பதற்காக அந்தந்த நாட்டுல போய் உற்பத்தி செய்து அங்கே இருந்து கொண்டு அதே பிராண்ட்ல வேற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். ஆனா அந்த குவாலிட்டி அதே மாதிரி இருக்கும். அப்ப அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்ப யூகே எடுத்துக்கொண்டா, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டா, சாம்சுங்கோ, சோனியோ எல்லா டிவிகளும் எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் மேட் இன் சைனால இருந்து தான் வரும். அப்ப அதையும் நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் குறிக்க இதா நீங்கள் விளங்கி கொள்ளுங்க.
வர்த்தக போர் என்பது என்னன்னு சொன்னா, ரெண்டு நாடுகள் பெண் போர் மாதிரி சண்டை பிடித்துக் கொள்வது, முதன்மை இடத்தை பிடிப்பதற்கு, இல்லாட்டா யார் கூட உற்பத்தி செய்வது, விற்பனை செய்வது என்பதற்காக பன்னாட்டு வர்த்தகத்தின் நாடுகள் மற்றொரு நாட்டுக்கு அல்லது நாடுகளுக்கு எதிராக மேற்கொள்ளும் ஏற்றுமதி இறக்குமதி வரி அல்லது ஏனைய வர்த்தக தடை போன்ற பாதுகாப்பு கொள்கை காரணமாக நாடுகளுக்கிடையே ஏற்படும் பொருளாதார மோதலானது வர்த்தக போராக அழைக்கப்படுகின்றது. அப்ப யார் கூடுதலாக கெயின் பண்ணணும், இல்லாட்டா நான் முதலாவதா வரணும், அடுத்தவன் ரெண்டாவதா போகணும் என்ற ஒரே காரணத்துக்காக இப்படியான இறக்குமதி வரிகளையும் வர்த்தக தடைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டடியில நாங்கள் பார்த்தோம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே அப்படியான வர்த்தக போர் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்தது 2 வருடமாக. இந்த கோவிட் வரமாட்டோம், கோவிட் வந்ததால அது கொஞ்சம் தணிஞ்சு போய் இருக்கின்றது. உதாரணமாக தற்போது அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் நடைமுறையில் உள்ள வர்த்தக தடையை குறிப்பிடலாம். இரு நாடுகளும் அவர்களுக்கிடையே வர்த்தகம் செய்யப்படும் பண்டங்கள் மீது வரிகளை விதித்துள்ளன. 2018 ஜூலை மாதத்தில் அது ஃபிகர்ஸை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நேஷனல் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றையும் இரு நன்மைகளை கேட்டிருக்கிறோம். அதுல வந்து நான் அந்த ட்ரக்கை விட்டுட்டேன். 5 வருட உபாயத்துல தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அண்மையில் பிரசுரிக்கப்பட்ட இலங்கைக்கான 5 ஆண்டு தேசிய ஏற்றுமதி உபாயம் அதை நாங்கள் இதன்ட்டு தேசிய ஏற்றுமதி உபாய வழிமுறைகளின் கீழ் NES அடையாளம் காணப்பட்டுள்ள 5 பிரதான பிரிவுகள் பின்வருமாறு இருக்கின்றது. ஒன்றை ஞாபகம் வச்சுங்களுக்கு, இது வந்து 2018. அப்போ ஒன்று ஐடி சம்பந்தமானது, மற்றது வெல்னஸ் ஹெல்த் டூரிசம் சம்பந்தமானது, மற்றது போட்டிங் இண்டஸ்ட்ரி, மற்றது இலத்திரனியல் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, உணவு மற்றும் பானங்கள் தயார் செய்தல் தொடர்பானது, மற்றும் பலசரக்கு மற்றும் அது சார்ந்த உற்பத்திகள் தொடர்பானது. அப்ப அடுத்தது வந்து ஏற்றுமதிகளை முன்னெடுக்கப்பட்ட வளர்ச்சி உபாயத்தின் இரு நன்மைகளையும் இரு தீமைகளையும் சுருக்கமாக விளக்குக என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ஏற்றுமதிகளால் முன்னெடுக்கப்பட்ட வளர்ச்சி உபாயத்தின் நன்மைகளும் தீமைகளும் என்னன்னு சொன்னா, முதலாவது நாங்கள் நன்மையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா, ஏற்றுமதி வர்த்தகத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு உள்நாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் வருமானங்கள் எல்லாம் அதிகரிக்கும். இதன் விளைவாக இத்துறையில் ஈடுபட்டவர்களும் இது சார்ந்த துறையினருக்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப ஏற்றுமதி மூலமான உபாயத்தின் நன்மையில இது உண்டு. மற்றது ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல். வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் விவசாய உற்பத்திகளை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை கைத்தொழில் உற்பத்தி பொருளாதாரத்துக்கு மாற்றுவதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வளர்ப்பதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு உருவாகின்றது. திறந்த பொருளாதாரத்துக்கு இலங்கையை திறந்து விடுவதன் மூலம் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. அதுவும் ஒரு நன்மை. மற்ற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தி திறனை அதிகரித்துக் கொள்ளலாம். என்றால் வெளிநாட்டிலிருந்து எங்களுக்கு புது புது டெக்னாலஜிஸ் எங்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்கும். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து பாதகமான தன்மைகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சந்தைகளின் மீது தங்கி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகின்றது. அப்ப ஏற்றுமதியானது ஆரம்ப வளர்ச்சி அடைய வேண்டுமாயின் ஒரு நாடானது முக்கியமாக உலகத்தின் ஏனைய நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றை உற்பத்தி செய்ய வேண்டும். ஆகையால் குறிப்பிட்ட நாட்டுக்கு வெளிநாட்டு கேள்வியின் மீது தங்கியிருக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுகின்றது. அப்ப வெளிநாட்டின் இதுகளின் டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் அந்த பொருளுக்கு மேல தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். அத்தகைய கேள்வி காணப்படுகின்ற வெளிநாட்டு சந்தைகள் மீது அதிகமாக தங்கி இருக்க வேண்டி ஏற்படும். உள்நாட்டு முன்னுரிமைகளை கருத்துக் கொள்ளாமை. அப்போ உள்நாட்டு ப்ரையாரிட்டிஸை நாங்கள் பார்க்காம வெளிநாட்டு ஏற்றுமதியே நாங்கள் கன்சர்னாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதுல முக்கியமான ஒன்றுதான் இலங்கையில தேயிலை உற்பத்தி செய்வதற்கு என்ன
நாங்கள் ஒரு நாளும் ஒரு நல்ல தரமான தேயிலைய ஃப்ரீயா மார்க்கெட்ல வேண்டி குடிச்சது இல்லை. நாங்கள் இப்போ டஸ்ட்டை தான் குடிச்சு கொண்டிருப்போம். நல்ல பொருள் எல்லாம் எப்பொழுதுமே ஏற்றுமதி ஆகிக்கொண்டு இருக்கும். அடுத்தது சம்பள உயர்வை வரையறுத்தல். எப்பவுமே அந்த கம்பேரிட்டிவ்லி அந்த இவர்களுடைய சம்பளம் வந்து குறைவாகத்தான் காணப்படும். அத இது மாதிரி இந்த 5வது கேள்விக்கான இது அமைந்து காணப்படுகின்றது. 6வது கேள்வியை பொறுத்த மட்டும் சாத்தியமான பொருளாதார காரணங்கள் மற்றும் அதன் விளைவுகளை எடுத்துக்காட்டி பின்வரும் கூற்றுக்களை சுருக்கமாக விவரிக்கவும் என்று. முதலாவது, பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களுக்கு இலங்கை ஒரு அரசு ஒரு விலையிடல் விதிமுறையை அறிமுகம் செய்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு மந்த்லி ஃபார்முலா அறிமுகப்படுத்தி இருந்தது. அப்ப அது தொடர்பான சாத்தியமான பொருளாதார காரணங்களை விளைவுகளை கதைக்க சொல்லி இருக்கணும். 1000 cc இயந்திர கொள்வனவுக்கு, அதாவது அந்தந்த நேரத்துல அந்த காலத்துல இருந்த முக்கியமான விடயங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்லி இருக்கின்றது. அவை நாங்கள் இப்ப இதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் போயிடும். நான் உங்களுக்கு இன்றைக்கு அது என்னுடைய பிள்ளை இல்லாவிட்டாலும் 10 நிமிடம் நாங்கள் பிந்தித்தான் துவங்கினோம். நீங்கள் மன்னித்து கொள்ளுங்க. அவை எப்படியும் நான் அதை அடுத்தடுத்த வகுப்புல நான் அதை கவர் பண்ணி விடுகின்றேன். அப்ப நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து இந்த செப்டம்பர் 18க்குரிய 6வது கேள்வி, அதுல நாங்கள் ஏற்கனவே 8வது கேள்வி படிச்சிட்டோம். 8வது, அப்ப 6ஐயும் 7ஐயும் தான் நாங்கள் படிக்க வேண்டி இருக்கின்றது. 6ஐயும் 7ஐயும் நாங்கள் படிச்சுட்டு பிறகு நாங்கள் மார்ச் 18க்கு போவோம். நாங்கள் வெரி குவிக்கா நாங்கள் இயலுமான மட்டும் இந்த பேப்பர்களை நாங்கள் முடிச்சுட்டு நீங்களும் ரிவைஸ் பண்ண வேண்டி இருக்கும். நினைக்கிறேன் இவர்களும் இந்த ரிவிஷன் கிளாஸுகளை துவங்குறபடியா எங்களாலையும் இதை நாங்கள் கனகாலத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலை இருக்கும். எதற்கும் நான் உங்களுக்கு கரண்டி பண்ணி இன்னும் 2-3 பேப்பராவது கட்டாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த வகுப்பை இதோட நிப்பாட்டி கொண்டு நாங்கள் அடுத்த கிளாஸை அடுத்த சாட்டர்டே சந்திப்போம்.